குட் மார்னிங் எல்லாருக்கும். வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? ஸ்க்ரீன் விசிபிளா இருக்கா? லேக் எதுவும் இல்லல்ல? ஓகே. ஓகே, இன்னைக்கு நம்ம 100 டே டெஸ்ட் சீரிஸோட டெஸ்ட் நம்பர் 16 ஓட சிலபஸ் பார்க்க போறோம். பாட்னில இட் வாஸ் ஈகோசிஸ்டம் அண்ட் ஜூவாலஜில 2 சாப்டர் இருந்துச்சுல்ல இன்னைக்கு. ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் இன் அனிமல்ஸ் அண்ட் பிரீதிங் அண்ட் ஓகே. ஸோ ஸ்லோவா இன்னையிலேருந்து உங்களுக்கு ஒரு சாப்டர்லேருந்து 2 சாப்டருக்கு மூவ் ஆகுறோம். ஓகே. ஸோ இன்னும் போக போக 2லேருந்து 3 சாப்டர், 4 சாப்டர் இந்த மாரி இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். ஓகே. அண்ட் திருப்பியும் திருப்பியும் சொல்ல வைக்காதீங்க. எல்லாரும் கேமராஸ் எல்லாரும் ஸ்விட்ச் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. ஓகே. ஈகோசிஸ்டம்ல ஆரம்பிப்போம். இந்த சாப்டரோட நீட் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த சாப்டரோட இம்பார்ட்டன்ஸ் வந்து அரவுண்ட் 1 to 2 கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். ஓகே. 1 to 2 கொஸ்டின்ஸ். ஆம் அண்ட் இதுல வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய சில விஷயங்கள் வந்து ப்ரொடக்டிவிட்டி அண்ட் அது அதுல இன்வால்வ் ஆயிருக்கிற கால்குலேஷன்ஸ் நம்பர் 1. நம்பர் 2 வந்து டீகம்போசிஷன். ஓகே. டீகம்போசிஷன்ல நெறைய ஸ்டெப்ஸ் இருக்கு. அது எல்லாமே சைமல்டேனியஸா ஆக்ட் ஆகுது டெட்ரிட்டஸ் மேல. ஸோ அது எப்படி நடக்குது? பி அவேர் ஆஃப் தட். ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் டீகம்போசிஷனும் படிக்கணும். ஆஃப்டர் தட் மேஜர் டைப்ஸ் ஆஃப் ஃபுட் பிரமிட்ஸ், ஃபுட் செயின் அண்ட் தென் யுவர் ஃபுட் பிரமிட்ஸ். ஓகே. ஈக்கோலாஜிக்கல் பிரமிட்ஸை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. ஈக்கோலாஜிக்கல் பிரமிட்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ 3 விஷயம்: ஈக்கோலாஜிக்கல் பிரமிட்ஸ், your productivity, calculations regarding productivity, and lastly your decomposition. Okay, these are your important parts. And apart from that, உங்களோட trophic levels and food chain, food web, the basics, இதோட மீனிங் என்ன, அதை வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்றது, அதெல்லாம் உங்களுக்கு தெரியணும். ஓகே. ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் ட்ராஃபிக் லெவல் ஒரு பர்டிகுலர் ஈகோ சிஸ்டம்ல அப்படின்னா எதை ரெப்ரசென்ட் பண்றாங்க, வாட் டு தே மீன் அப்படின்றது தெரியணும். ப்ரொடியூசர், பிரைமரி கன்சியூமர், ஆல் தீஸ் திங்ஸ். ஓகே, பேசிக்ஸ். ஸோ நம்ம இன்னையிலேருந்து கொஞ்சம் பேஸை பிக்கப் பண்ணணும். ஏன்னா வீல் ஹேவ் டு கவர் மோர் தென் 2 சாப்டர்ஸ் இல்லையா? ஸோ நம்ம பேஸை கொஞ்சம் பிக்கப் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னும் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும். நேற்று சில பேர் சில டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க கொஷின் பேப்பர் பேஸ் பண்ணி. அந்த லெட்டர்ஸாக கொடுத்தாங்க ஆப்ஷனில். அதோட இப்போ பிடி அப்படின்னா ஸோ அது பேசிக்கலி என்னன்னா பர்த், டெத்து, இமிக்ரேஷன். ஸோ அந்த டேர்ம் அந்த ஃபார்முலாவில் வாட் இட் டெனோட்ஸ்ன்றது உங்களுக்கு தெரியும். அந்த ஃபார்முலா வரும் இல்லையா? ஸோ இன்க்ரீஸ் இன் பாப்புலேஷன் ஃபார்முலா ஒன்று வரல, n is equal to nt plus 1. ஸோ அதில் வந்து பிஇடி இந்த டெர்மினாலஜி யூஸ் பண்ணுறதுனால இட் இஸ் அசியூம் தட் யூ நோ த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் தோஸ். எஸ் எஸ். ஓகே, ஃபைன். நம்ம அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம் இன்னைக்கு என்னென்னு. ஓகே. ஸோ ஈகோ சிஸ்டம்ல இருந்து ஆரம்பிப்போம் ஃபர்ஸ்ட். ஸோ ஏற்கனவே நம்ம படித்த மாதிரி இக்காலஜியோட ஃபங்க்ஷனல் யூனிட் இஸ் த ஈகோசிஸ்டம். ஈகோசிஸ்டம் இஸ் த பேசிக் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் ecology. ecosystemக்கும் பயோமுக்கும் என்ன வித்தியாசம்? ecosystem can denote any simple for example a canopy, a pond, a lake, ranging from that till a forest வரைக்கும் you can categorize it under different types of ecosystems. Ecosystem is basically the interaction between the biotic and abiotic factors, okay, living and non-living factors. Biomeன்றது most of the times வந்து it will span through a particular continent. Okay, so for tropical rainforests, grasslands, so it will span through continents. Okay, that is a biome. Okay, Amazon rainforest, so அந்த மாதிரி it will span through almost an entire continent. Okay, so that is a biome. So biome குள்ள you will find multiple ecosystems. Okay, got it? ecosystemக்கும் பயோமுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ ecosystemல it could be natural or man-made ecosystem. Okay, man-made ecosystem anthropogenic ecosystemனு கூப்பிடுவோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்காக we are creating a crop field இல்லையா? ஸோ அதே மாதிரி அக்வேரியம்ஸ் பில்ட் பண்ணுறோம், ஜூலாஜிக்கல் பார்க்ஸ் பில்ட் பண்ணுறோம். ஸோ ஆல் தீஸ் பிகம்ஸ் மேன்-மேட் ecosystem. ஸோ ஆப்வியஸ்லி காம்பனன்ட்ஸ்ல நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணும்போது இன்ட்ராக்ஷன் பிட்வீன் பயோட்டிக் அண்ட் அபயோட்டிக் ஃபேக்டர்ஸ்னு பார்த்தோம். அபயோட்டிக்ல ஆல் யுவர் நான் லிவிங் திங்ஸ் கம் இன் டு பிளே. Abiotic factors are very essential for the survival. For example, all your gases, resources, your dead organic matter, soil, water, air, whatever is needed for the survival of the biotic factors, everything is abiotic factors. Okay, and biotic la vande you have producers, consumers, and decomposers.
ஓகே, ப்ரொடியூசர்ஸ் பற்றி நான் சொல்லவே தேவையில்லை. கன்சியூமர்ஸில் வாட் ஆர் தேர் ஹெட்ரோட்ராப்ஸ். ஓகே, ஸோ அதுலேயே வந்து யூ ஹேவ் பிரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷரி கன்சியூமர்ஸ் ஆன் டிஃப்ரெண்ட் ட்ராஃபிக் லெவல்ஸ். ஸோ ஒன்னொன்னும் வந்து நான் டீட்டெயிலாக போக போகிறதுல எல்லாமே உங்களுக்கு தெரியும். வாட் டு தே டொனேட்னு. இப்போ பிரைமரி கன்சியூமர்ஸ்னா ஹூ ஆர் தே? த ஹெர்பிவோர்ஸ் ஃபார் கன்சியூமிங் த ப்ரொடியூசர்ஸ். செகண்டரி டெர்ஷரி கன்சியூமர்ஸில் வந்து யார் இருப்பா? அடுத்து டோட்ஸ், ஸ்னேக்கு, இந்த மாதிரி. டெர்ஷரியில் வந்து யார் இருப்பா? யுவர் ஏபெக்ஸ் ப்ரெடேட்டர்ஸ், லயன், சீத்தா, வாடவர். ஓகே, கடைசியா யூ ஹேவ் யுவர் டீகம்போசர்ஸ். ஓகே, டீகம்போசர்ஸோட வேலை என்னது? டு பிரேக் டவுன் காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ் டு ஸ்மாலர் ஒன்ஸ். So apart from these three categories, there are certain types like parasites, detritivores, and scavengers. Okay. Okay, stratification என்னது? Yes, vertical distribution of your different species which are occupying on the different levels. Okay, ஒரு canopy system ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகே, கிரவுண்ட் சிஸ்டம்ல யார் இருக்கா? ஓகே, the roots are spreading undergroundல இருந்து ஆரம்பிக்கும். அண்டர்கிரவுண்ட்ல யூ ஹேவ் மெனி எர்த் வார்ம்ஸ், மெனி ரைசோபியம் இருக்க வாய்ப்பு இருக்கு இன் அசோசியேஷன் வித் ரூட்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய திங்ஸ். அண்ட் தென் அந்த டாப் லெவலில் வந்து யூ ஹேவ் அ கெனோபி சிஸ்டம் இஸ் பீங் ப்ரொவைடட். இது என்ன பண்ணுது? இட் இஸ் ப்ரொவைடிங் ஷெல்டர் டு ஆல் த ஸ்பீஷீஸ் லிவிங் இன் தட் பர்டிகுலர் சிஸ்டம். ஓகே, ஸோ ஸ்ட்ராட்டிஃபிகேஷன். அதே மாதிரி அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம்ல பார்த்தீங்கன்னா யோர் கிரீன் பிளான்ஸ் வந்து வில் எக்ஸ்டெண்ட் ஆஸ் லாங் ஆஸ் மச் ஆஸ் லைட் பெனிட்ரேஷன் அக்கர்ஸ். ஏன்னா light illama the plants won't be able to photosynthesize. Yeah, so up to the point where light can penetrate, you will find the photosynthetic organisms. Okay, அடுத்து வந்து function of ecosystem நிறைய ஃபங்க்ஷனுக்கு, starting from productivity, nutrient cycling, energy flow and decomposition. Okay, இது ஒன்னொன்னு என்னன்னு நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்ப்போம். First, productivity. It is one of the most important topics of the chapter. Okay, நான் கவனமாக கேளுங்க. ப்ரொடக்டிவிட்டியை வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்? கிலோகால் எனர்ஜியாக ரெப்ரசென்ட் பண்ணலாம், கிலோகால் per மீட்டர் ஸ்கொயர் per இயராக ரெப்ரசென்ட் பண்ணலாம், இல்லை இன் டர்ம்ஸ் ஆஃப் மாஸ், பயோ மாஸாக நீங்கள் வந்து ரெப்ரசென்ட் பண்ணலாம், கிராம்ஸ் per மீட்டர் ஸ்கொயர் per இயர். ஸோ யூ ஹாவ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டியில் வந்து யூ ஹாவ் ஜிபிபி அண்ட் என்பிபி. ஓகே, ஜிபிபி இஸ் நத்திங், என்பிபி இஸ் நத்திங் பட் ஜிபிபி மைனஸ் ரெஸ்பிரேட்டரி லாஸ். இப்போ ப்ரீவியஸ் இயரில் வந்து இங்கே ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஃபர்ஸ்ட் டிராஃபிக் லெவல்ல if your NPP was 100x, some unit you take gram per meter square per year. Okay, அப்போ third trophic levelல what will be your GPP? இதை எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? 10% law நீங்க அப்ளை பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் 10% law அப்ளை பண்ணணும். அதுக்கு முன்னாடி என்பிபியை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ஜிபிபியா கன்வெர்ட் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்பிபியை ஜிபிபியா கன்வெர்ட் பண்ணா இட் வில் பிகம் டு த பவர் 3x. ஓகே, இந்த ஜிபிபி, இந்த 10 to the power 3x வந்து நம்ம செகண்ட் டிராஃபிக் லெவல்ல கொண்டு வரும்போது, செகண்ட் டிராஃபிக் லெவல்ல வந்து இந்த ஜிபிபியை கொண்டு வரும்போது எவ்வளோ ஆகும்? 10% லால ஜிபிபி 1ன்னு வச்சுப்போம், இது வந்து ஜிபிபி 2ன்னு வச்சுப்போம். ஓகே, 10 to the 10 ஸ்கொயர் ஆயிருது. இப்போ இந்த ஜிபிபி 2 வந்து ஜிபிபி 3 டிராஃபிக் லெவல், தேர்ட் டிராஃபிக் லெவல்ல இப்போ நம்ம கால்குலேட் பண்ணணும். அப்போ என்ன ஆகும்? இன்னொரு 10% கம்மி பண்ணுங்க, 10 ஆயிருமா? 10x will be your answer in for GPP 3 at the third trophic level. புரிஞ்சா? 10x whatever unit they are giving, grams or kilocal or grams, whatever it is. Okay, NPP வந்து எப்படி ஜிபிபியா கன்வெர்ட் பண்றதுன்னு தெரியும் இல்லையா? 10% law யூஸ் பண்ணி. இங்க வந்து என்பிபியா கொடுத்துருக்காங்க, அது அப்படியே 10 இது பண்ணி பண்ணக்கூடாது. யூ ஹேவ் டு கன்வெர்ட் இன்டு GPP and then you have to bring it down to the third trophic level. Okay, actually பார்த்தீங்கன்னா respiratory loss when it comes to consumers is not that much because they don't photosynthesize. Photosynthesis எங்க நடக்குதோ அங்கே தான் வந்து respiratory loss is very much. This 10% lawல வந்து 90% is lost in respiratory loss and so that happens only in plants, the producers. Okay,
Consumersல you won't find that much respiratory loss. இருக்கும். It won't be 90%. It will be, if I'm not wrong, 60% and 30% for primary and carnivores. Carnivores will be around 30%. For primary, this thing will be around 60%. So it won't be 90% all the time. But உங்க exam point of view, this is how you calculate. Okay? But உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் சொல்றேன். என்னது? 10% கம்மி பண்றோம். 100ல 10% என்ன? 10. 10 power 3 என்னது? What is 10 power 3? 1000. 1000ல 10% என்ன? 100 second GPP-ல. 100ல 10% என்ன? 10 third trophic level. என்ன இங்க புரியல? See, questionல என்ன கேட்டாங்கன்னா, first trophic levelல net primary productivity was 100x. third trophic levelல GPP என்னவா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. இது உங்க previous 2024ல கேட்டிருக்காங்க. So third trophic levelல என்ன GPP என்னவா இருக்கும்னு கேக்குறாங்க. So first நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த NPP-ய வந்து GPP-யா மாத்தணும் for first trophic level. First trophic level-ஓட GPP கொண்டு வந்தோம். என்னன்னு கொண்டு வந்தோம்? 10 to the power 3x-னு கொண்டு வந்தோம். GPP of first trophic level. Okay. இப்போ செகண்ட் trophic level-ஓட GPP-யை கால்குலேட் பண்ணும்போது 10% law யூஸ் பண்ணி 100x ஆக்கணும். அதான் அந்த 10 power 3x எப்படி கொண்டு வந்தேன்னா, ஆமா NPP வந்து 100x-னு கொடுத்துருக்காங்கல்ல, அதை நம்ம GPP-யா கன்வெர்ட் பண்றோம். ரெஸ்பிரேட்டரி லாஸ் 90% வந்து ரெஸ்பிரேட்டரி லாஸ் இல்லையா, அதை நம்ம ஆட் பண்றோம். NPP-ல கொடுத்துருக்காங்களா, அதை ஃபர்ஸ்ட் GPP-யா கன்வெர்ட் பண்ணுங்களா ஃபர்ஸ்ட். ஸோ இந்த மாதிரி கேட்கலாம். ஸோ யூ ஷுட் பி தரோ திஸ். அண்ட் அக்வாட்டிக் அண்ட் டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டம்ல பார்த்தீங்கன்னா, த ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் யுவர் டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டம் இஸ் மச் மோர் கம்பேர்ட் டு யுவர் அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம். ஓகே, ஆல்தோ the major part of the 70% of the land surface is covered by water. Okay, wherein 30% of the land surface is covered by, the 30% of the earth's surface is covered by land. Ana the productivity of that 30% of land is much more than the aquatic. Okay, இப்போ டீகம்போசிஷனை பத்தி பார்ப்போம். டீகம்போசிஷனா என்ன சொல்றாங்க? இப்போ டெட்ரிட்டஸ்னா என்னது? டெட் பிளான்ட் அண்ட் அனிமல் மேட்டர். ஓகே, அதான் வந்து டெட்ரிட்டஸ்னு சொல்றோம். தீஸ் டெட்ரிட்டஸ் ஆர் த ரா மெட்டீரியல்ஸ் ஃபார் டீகம்போசிஷன். ஓகே, ஸோ என்ன நடக்குது? காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிக் மேட்டரை வந்து நம்ம சிம்பிளர் இன்ஆர்கானிக் மேட்டரா கன்வெர்ட் பண்றோம், பிரேக் டவுன் பண்றோம். ஓகே, தட் இஸ் வாட் டீகம்போசிஷன் எசென்ஷியலி மீன்ஸ். ஓகே, ஸோ இது வந்து நிறைய இடத்துல நிறைய லெவல்ஸ் நடக்குது. இப்போ டெட்ரிட்டஸே வந்து யூ ஹேவ் அண்டர் கிரவுண்ட் அண்ட் தென் அபவ் த கிரவுண்ட். ஓகே, ரெண்டு லெவலில் இருக்கும். ஸோ டெட்ரிட்டஸ் கேன் பி அபவ் கிரவுண்ட் டெட்ரிட்டஸ் ஆர் பிலோ கிரவுண்ட் டெட்ரிட்டஸ். ஸோ 5 ஸ்டெப்ஸ் நடக்குது, எல்லாமே வந்து சைமல்டேனியஸாக நடக்குது. ஓகே, ஒன்றுக்கு அப்புறம் ஒன்று அந்த மாதிரி நடக்காது, எல்லாமே சைமல்டேனியஸாக நடக்கும். வாட் ஆர் த 5 ஸ்டெப்ஸ்? ஃப்ராக்மெண்டேஷன், லீச்சிங், கேட்டபாலிசம், ஹியூமிஃபிகேஷன் அண்ட் மினரலைசேஷன். ஓகே, FLC HM. ஓகே, fragmentation, leaching, catabolism, humidification and mineralization. Okay, okay, so fragmentation on the first enna nadakudu, your complex molecules are being broken down into smaller particles. Okay, simple. Surface area of the detritus reduce பண்றோம் first. அப்புறம் லீச்சிங் என்னது? your soluble substances இருக்கு இல்லையா, those cannot be broken down இல்லையா, so those are removing the soluble substances are called leaching. Okay, so water insoluble nutrients will go into the soil horizon. Okay, அதுக்கப்புறம் என்ன ஆகும்? the water இருக்கு இல்லையா, the water which is going through the soil will remove the soluble substrates. Okay, will remove the soluble substances, so that is known as leaching. அடுத்து வந்து catabolismல enzymatic action, enzymatic conversion of your decomposing detritus. enzyme மூலமா break down பண்றது வந்து catabolism. Okay, அடுத்து வந்து humidification and mineralization. humidificationல என்ன நடக்குது? accumulation of ஒரு dark colored amorphous substance that is called humus. and the humus வந்து it is very colloidal and it has high amount of minerals. it is very rich in minerals. Okay, இது humidification. ஹியூமிஃபிகேஷனுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, simultaneously என்ன ஆகும்னா மினரலைசேஷன் நடக்கும்.
மினரலைசேஷன்ல வந்து இந்த ஹியூமஸ் ஃபார்ம் ஆகுது இல்லையா, இந்த ஹியூமஸ் வந்து it will be further degraded by the microbes to give you different types of minerals. Okay, that is known as mineralization. Inorganic nutrients. So nutrient quality of the soil வந்து எது determine பண்ணி எது increase பண்ணுது? Mineralization மூலமா we are increasing the amount of inorganic substances and nutrients in the soil. Okay, nutrients என்னது? NH4 plus C8 plus Ng2 plus K plus இந்த மாதிரி, and inorganic substances like CO2 H2O இதெல்லாம். Okay, so mineralization மூலமா we are increasing the nutrient quality of the soil. Factors affecting this process. So இப்போ temperature வந்து ஹையா இருந்துச்சுன்னா டீகம்போசிஷன் இன்னும் ஃபாஸ்டா நடக்கும். டெம்பரேச்சர் வந்து if it is very hot, it is about 25 degrees Celsius அப்படின்னா என்ன சொல்றது, the decomposition rate will be very high. Okay, அதே மாதிரி டெம்பரேச்சர் 10 டிகிரிஸ்க்கு கீழே ரொம்ப கம்மியா இருந்துச்சுன்னா decomposition rate will be very slow. Okay, so temperature வந்து அந்த மாதிரி. அதே மாதிரி moist environments will என்ன சொல்றது, will support decomposition. Okay, இன்னொன்று வந்து சாயில். இப்போ சாயிலோட காம்போசிஷனும் இருக்கு, கெமிக்கல் குவாலிட்டி ஆஃப் த சாயில். இப்போ சாயிலில் வந்து பாலிஃபினால்ஸ், லிக்னின் இதெல்லாம் இருந்துச்சுன்னா த கண்டிஷன், த ரேட் வில் பிகம் ஸ்லோவர். ஓகே, லிக்னின், கைட்டின் இந்த மாதிரி சொல்யூஷன், இந்த மாதிரி சப்ஸ்டன்சஸ்லாம் வந்து சாயிலில் இருந்துச்சுன்னா த டீகம்போசிஷன் ரேட் வில் பி ஸ்லோவர். ஏன்? இட் இஸ் ஹார்டர் டு பிரேக் டவுன் தீஸ் மெட்டீரியல்ஸ். ஓகே, ஆனால் இஃப் இட் இஸ் ரிச் இன் வாட்டர் சால்யூபிள் சப்ஸ்டன்சஸ் லைக் சுகர்ஸ், இட் வில் டீகம்போஸ் மச் ஃபாஸ்டர். ஓகே, ஓகே, அடுத்து வந்து எனர்ஜி ஃப்ளோ பார்ப்போம், சில ரூல்ஸ். ஸோ பார்னா என்னன்னு தெரியும் இல்லையா, photosynthetically active radiation அவுட் ஆஃப் த என்ன சொல்றது 100% ஆஃப் த சன்லைட் only 10% இஸ் பார். அண்ட் அதுல பார்ல வந்து வெறும் 2 to 10% இஸ் யூட்டிலைஸ் பை த பிளான்ட்ஸ். ஓகே, ஸோ 10% law given by Linman's law, 10% law. ஸோ அதில் என்ன சொல்றாரு, 90% is consumed and 10% is only available for consumption for the next level. Okay, ஓகே, அடுத்து வந்து thermodynamic lawsல வந்து ரெண்டு லாஸ் பத்தி பார்த்தோம். ஃபர்ஸ்ட் லா என்ன சொல்லுது, எனர்ஜி இஸ் neither created nor destroyed. ஸோ சன்லைட்டை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எனர்ஜியா டிரான்ஸ்ஃபார்ம் பண்றோம் இல்லையா. பிளான்ஸ் என்ன பண்ணுது, ஃபர்ஸ்ட் இந்த சன்லைட்டை வந்து எனர்ஜி அண்ட் ஃபுட்டா வந்து கன்வெர்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் என்ன சொல்றாங்க, எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. எனர்ஜி வந்து இஸ் நீதர் பீங் கிரியேட்டட் நாட் டெஸ்ட்ராய்ட், இட் இஸ் ஒன்லி பீங் கன்வெர்டட் ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு தி அதர். ஓகே, ஸோ செகண்ட் லால வந்து என்ன சொல்றாங்க, எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. அலாங் வித் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன் இட் இஸ் அக்கம்பனிட் பை டிசிபேஷன் ஆஃப் ஹீட் ஆர் டிசிபேஷன் ஆஃப் எனர்ஜி. தெர் இஸ் லாஸ் ஆஃப் எனர்ஜி இன் த ஃபார்ம் ஆஃப் ஹீட் அட் எவ்ரி ட்ராபிக் லெவல். ஓகே, பெர்சன்டேஜ் வேணா மாறலாம், 90% இன் ஃபார் ப்ரொடியூசர்ஸ், ஃபர்ஸ்ட் செகண்ட் ட்ராபிக் லெவல்ஸ்ல ஹெர்பிவோர்ஸ், கார்னிவோர்ஸ்க்கு வேற வேற பெர்சன்டேஜஸ் இருக்கலாம், 60-30%. பட் தேர் இஸ் ஆல்வேஸ் டிசிபேஷன் ஆஃப் ஹீட் ஆர் லாஸ் ஆஃப் எனர்ஜி. ஓகே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி போட்டோசிந்தசிஸ் எங்கே நடக்குதோ அங்கே தான் ஹையஸ்ட் ரெஸ்பிரேட்டரி லாஸ் நடக்கும். ஓகே, உங்களோட கன்சியூமர்ஸ்ல வந்து தே டோன்ட் போட்டோசிந்தசைஸ், ஸோ அங்கே வந்து ரெஸ்பிரேட்டரி லாஸ் won't be 90%, will be much less. Okay, types of food chains பத்தி பார்ப்போம். This is also very I mean should be knowing all this. So grazing food chain and detritus food chain ரெண்டு இருக்கு. detritus food chain என்னது, it is self explanatory. detritus ஆனதுக்கு அப்புறமா வந்து அது அண்டர்கோ பண்ற ப்ராசஸஸ். இப்போ டீகம்போசிஷன்ல பார்த்தோம் இல்லையா, டீகம்போசர்ஸ் வந்து எப்படி இருப்பாங்க, they are heterotrophic, usually fungi and bacteria. ஸோ அவங்களோட எனர்ஜி ரிக்வயர்மெண்ட்ஸை மீட் பண்றதுக்கு, நியூட்ரியன் ரிக்வயர்மெண்ட்ஸ் மீட் பண்றதுக்காக என்ன பண்ணுவாங்க, டெட் ஆர்கானிக் மேட்டர் வந்து பிரேக் டவுன் பண்றாங்க, which is known as detritus இல்லையா. So they are also known as saprophytes. சாப்ரோனா என்னது, to decompose. Okay, so எப்படி வந்து இந்த decomposers வந்து இந்த dead organic matter digest பண்றாங்க, by enzymes, by digestive enzymes. இந்த digestive enzymes வந்து இந்த organic matter வந்து simpler inorganic materials convert பண்ணும். Okay, they helping in the process of fragmentation. That comes under detritus food chain. So detritus food chain is again connected to the grazing food chain. First வந்து grazing food chain. Grazing food chainல வந்து your usual whatever is happening in the usual cycle. Okay, producersல இருந்து herbivoresல இருந்து carnivores and all these things. 10% law transferred at each trophic level. அதெல்லாம் grazing food chain. So detritus food chain எப்படி GFC ஓட கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, some organisms of the DFC are prey to the GFC animals. Okay, so for example நீங்க பாத்தீங்கன்னா cockroaches, crows எல்லாம் வந்து omnivores இல்லையா, they are also consuming certain members of the DFC. Okay, that is why that is how DFC is connected to the GFC. Okay,
ஸ்டாண்டிங் கிராப்னா என்னது? ஸ்டாண்டிங் கிராப். ஸ்டாண்டிங் கிராப் அட் a particular trophic level என்னது? Biomass. They're referring to the biomass. It could be fresh weight or dry weight. So they're referring to the biomass of species. Okay. So இப்போ ஸ்டாண்டிங் கிராப் அட் a particular trophic level என்ன கேக்குறாங்கன்னா the biomass of all the animals occupying that particular trophic level. Okay. ஏன்னா யூசுவலி அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் யூசுவலி ஃப்ரெஷ் வெயிட் கால்குலேட் பண்றதை விட ட்ரை வெயிட்டை வந்து கால்குலேட் பண்றது இட் இஸ் மச் மோர் எஃபெக்டிவ், மோர் எஃபிஷியன்ட். ஓகே, அண்ட் இட் இஸ் மோர் அக்யூரேட். ஓகே, ஃபுட் வெப், ஃபுட் செயின் இதெல்லாம் என்னன்னு தெரியும்ல உங்களுக்கு. ஓகே, மல்டிபிள் ஃபுட் செயின்ஸ் டுகெதர் வில் மேக் அ ஃபுட் வெப். ஓகே, ஏன்னா ஃபுட் செயின்ஸ் வந்து as such they cannot exist because one particular organism may be food for many consumers. அதே மாதிரி those consumers will be food for many many more. இதுக்கு இதுதான் சாப்பாடுன்னு எதுவும் கிடையாது, யார் யாரெல்லாம் அடிச்சு சாப்பிடலாம். ஓகே, அடுத்து வந்து ஈக்கோலாஜிக்கல் பிரமிட்ஸ், வெரி இம்பார்ட்டன்ட். ஈக்கோலாஜிக்கல் பிரமிட்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, கவனமா கேளுங்க. ஸோ யூ ஹேவ் 3 types of pyramids: pyramid of number, biomass and energy. ஸோ அண்டர் ஈச் pyramid எந்த ஈகோ சிஸ்டம் பத்தி பேசுறாங்க அப்படின்றத வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இப்போ ஒரு பர்டிகுலர் pyramid of something, biomass something பேசுறாங்கன்னா அதே டாக்கிங் அபவுட் அக்வாட்டிக் ஈகோ சிஸ்டம், வாட் ஈகோ சிஸ்டம் அதே டாக்கிங் அபவுட் அப்படின்றதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ பிரமிடே வந்து 2 இருக்கலாம். ஒன்னு வந்து இட் குட் பி அப்ரைட் ஆர் இட் குட் பி இன்வெர்டட். அப்ரைட்னா என்னது? எனர்ஜி. ஸோ வந்து ஸ்டார்டிங் த ப்ரொடியூசர்ஸ் ஆர் த ஃபர்ஸ்ட் ட்ராஃபிக் லெவலில் வந்து ஜாஸ்தியாக இருக்கு. சம்திங் நம்பர், பயோமாஸ், வாட் எவர் எனர்ஜி, சம்திங் இஸ் வெரி ஹை. அண்ட் தென் மேலே மேலே போக போக இட் இஸ் டிக்ரீசிங். ஓகே, எனர்ஜியோ நம்பரோ வாட் எவர் இட் இஸ், பயோமாஸோ வாட் எவர் த பிரமிட் பேஸ் ஆன். ஃபர்ஸ்ட் வந்து பிரமிட் ஆஃப் நம்பர் பார்ப்போம். ஓகே, ஸோ பிரமிட் ஆஃப் நம்பர் வந்து யூஸ்வலி இட் வில் பி it will decrease as we move from the producer to the consumer level. Okay, as we move from the producer to the consumer level, the pyramid of number will decrease. Okay, ஏன்னா producers will be higher in number compared to the consumer. Okay, but certain cases, for example, உங்களோட இப்போ நம்ம ஒரு canopy system பத்தி படிக்கும்போது சிங்கிள் சோர்ஸ் இஸ் அ ப்ரொடியூசர், பட் அதை டிபெண்ட் பண்ணி எவ்வளோ ஸ்பீஷீஸ் இஸ் லிவிங் இல்லையா. ஸோ அந்த இடத்துல இந்த நம்பர் ஆஃப் ப்ரொடியூசர் வந்து ஒன்று தான், ஆனால் த நம்பர் ஆஃப் ஸ்பீஷீஸ் விச் ஆர் டிபெண்ட் ஆன் தட் இஸ் வெரி ஹை இல்லையா. ஸோ தட் டைம் த பிரமிட் இஸ் இன்வெர்டட். ஓகே, ஸோ யூஸ்வலி கிராஸ்லேண்ட் ஈகோ சிஸ்டம்ஸ்லாம் வந்து யூ வில் ஃபைண்ட் த அப்ரைட் பிரமிட். இந்த இன்வெர்டட் பிரமிட் வந்து ரொம்ப ரேரான சுச்சுவேஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொன்ன ஒரு கேஸ், ஒரு லார்ஜ் சைஸ் ட்ரீ சப்போர்ட்டிங் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்பீஷீஸ். ஸோ அந்த எக்ஸாம்பிள் இட் இஸ் இன்வெர்டட். ஓகே, இப்போ பயோமாஸ் பார்ப்போம். இட் இஸ் யூஸ்வலி அப்ரைட். ஓகே, பிரமிட் ஆஃப் பயோமாஸ் இஸ் யூஸ்வலி அப்ரைட் ஃபார் ஆல் யுவர் டெரெஸ்ட்ரியல் ஈகோ சிஸ்டம்ஸ். ஆனால் அக்வாட்டிக் ஈகோ சிஸ்டம்ல பார்த்தீங்கன்னா இட் வில் பி இன்வெர்டட். ஓகே, ஏன்னா the biomass of producers is lesser than the consumers, so the pyramid will have an inverted shape. Okay, the aquatic ecosystem la pyramid of biomass is inverted, terrestrial ecosystem la pyramid of biomass is upright. Okay, energy pyramid of energy எப்படி இருக்கும்? இன்வெர்டடா இருக்குமா? இருக்க வாய்ப்பில்லை. வேற எந்த there is no exception? There is no exception. Okay, எல்லா கேஸ்லயும் எல்லா சினாரியோலயும் it will always be upright. Okay, because you cannot create energy. First law of thermodynamicsல வந்து நம்ம பேசணும், energy cannot be created. Okay, there is no possibility that first trophic levelல கம்மியா இருக்கு, அடுத்த trophic levelல energy increase ஆயிருக்கு. அப்பனா என்ன denote பண்ணும்? An inverted pyramid of energy will denote that energy is being created, which is not possible. It does not follow the law of thermodynamics. So pyramid of energy is always upright in no matter what the ecosystem. Okay, okay. And ecological pyramids oda limitations பத்தி நான் பார்த்தோம். இங்க வந்து they don't account certain species பார்த்தீங்கன்னா they'll occupy more than one trophic level. Okay, ஸோ அந்த ஆர்கானிசம்ஸ் எல்லாம் வந்து அக்கௌண்ட் பண்ண மாட்டேங்குது. அண்ட் தென் ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபுட் செயின் ஒரு ஃபுட் வெப்பை வந்து அசியூம் பண்ணுது, விச் இஸ் யூஸ்வலி நாட் த கேஸ். ஓகே, இட் இஸ் வெரி காம்ப்ளெக்ஸ். ஓகே, இன்னொரு முக்கியமான விஷயம்,
saprophytes are not given any place, which are consuming on the dead organic matter. These are the limitations. Okay, so pyramids, productivity, decomposition, these things are very important. Okay, NPP GPP calculation ஓரளவுக்கு புரியுதா? எதுவும் டவுட்ஸ் இருக்கா இந்த சாப்டர்ல? ஆன்லைன்ல? ஓகே, ஒரு 5 மினிட்ஸ் ரிவைஸ் பண்ணுங்க. டக்குன்னு அடுத்த சாப்டருக்குள்ள போயிருவோம். we have lot of things to cover இன்னைக்கு. இன்னும் 2 சாப்டர் பண்ணணும்.
ஓகே, நெக்ஸ்ட் சாப்டர் ஆரம்பிக்கலாமா? ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இன்னைக்கு ஜூவாலஜில வந்து இன்னைக்கு சிலபஸ் ஃபார் ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் அனிமல்ஸ் அண்ட் தென் பிரீதிங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ். ஓகே, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் அனிமல்ஸ் ஆரம்பிப்போம். 3 பார்ட்ஸா பிரிக்கலாம் சாப்டர். ஃபர்ஸ்ட் டிஷ்யூஸ், இன்னொன்று வந்து காக்ரோச் அண்ட் ஃப்ராக். ஓகே, ஃபர்ஸ்ட் டிஷ்யூஸை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து எபித்தீலியல். எபித்தீலியல் வந்து எப்படி இருக்கும்? தே ஆர் வெரி க்ளோஸ்லி அரேஞ்ச், தேர் இஸ் நோ கேப் பிட்வீன் தம். சிங்கிள் லேயரா இருக்கலாம், இல்ல குரூப் ஆஃப் செல்ஸா இருக்கலாம். ஓகே, அடுத்து வந்து கனெக்டிவ் டிஷ்யூ. கனெக்டிவ் டிஷ்யூல வந்து யூ ஹேவ் யுவர் டெண்டன்ஸ், லிகமெண்ட்ஸ், ஆல் தீஸ் திங்ஸ். மஸ்குலர் டிஷ்யூ, மஸ்குலர் டிஷ்யூ, நர்வஸ் டிஷ்யூ எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பார்ப்பேன் என்னன்னு. ஃபர்ஸ்ட் வந்து எபித்தீலியல் டிஷ்யூ. Epithelial tissue la has simple and glandular tissue. Okay, simple tissue la வந்து it is made up of a single layer of compactly arranged cells. So அதுலயே வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு. simple layer, simple squamous, simple cuboidal, columnar, ciliated and pseudostratified. So ஒன்னொன்னத்தோட லொகேஷன் அண்ட் ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி அதோட ஃபங்க்ஷன் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் சிம்பிள் ஸ்குவாமஸ் பார்த்தீங்கன்னா அதோட லொகேஷன் வந்து ஆன் த வால்ஸ் ஆஃப் த பிளட் வெசல்ஸ் அப்படின்றாங்க. ஸோ அப்போ ஃபங்க்ஷன் என்னவா இருக்கலாம்? எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மெட்டீரியல்ஸ் பிட்வீன் பிளட் கேபிலரிஸ் அந்த டிஷ்யூ. வால்ஸ் ஆஃப் ஆல்வியோலை ஆஃப் த லங்ஸ் அப்படின்றாங்க, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ். அடுத்து வந்து போமன்ஸ் கேப்சூல், வால் ஆஃப் த போமன்ஸ் கேப்சூல் அப்படின்றாங்க, அப்போ ஃபில்ட்ரேஷன் இந்த போமன்ஸ் கேப்சூல். இந்த மாதிரி லொகேஷன் பேஸ் பண்ணி யூ கேன் ஃபைண்ட் அவுட் த ஃபங்க்ஷன். அதே மாதிரி ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா இப்போ சிம்பிள் கியூபாய்டலில் வந்து they are telling they have free border called brush bordered cuboidal epithelium. Brush bordered cuboidal epithelium இருக்கனால அதோட ஃபங்க்ஷன் என்னவா இருக்கலாம்? அப்சார்ப்ஷன், செக்ரீஷன், அப்சார்ப்ஷன் இந்த ஃபங்க்ஷன்ஸாக இருக்கலாம் இல்லையா? ஸோ அகெயின் லொகேஷனையும் வந்து அதே மாதிரி பிசிடி, மைக்ரோவில்லை, கிட்னி நெஃப்ரான்ஸ் அண்ட் கிட்னியா மைக்ரோவில்லை இல்லையா? ஸோ தோஸ் ஆர் மேட் அப் ஆஃப் சிம்பிள் கியூபாய்டல் epithelium. ஸோ இந்த மாதிரி ஒன்று வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது ஃபார் ஈச் ஆஃப் த சிம்பிள் டிஷ்யூ, சிம்பிள் எபித்தீலியல் டிஷ்யூ அப்படின்னு நம்ம பார்த்தோம். சீலியேட்டட்னா சீலியா இருக்கு. சீலியோட ஃபங்க்ஷன் அது மூவ்மெண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். எந்த இடத்துல? passage of ovum through the fallopian tube, foreign particles or mucus in a particular direction over the epithelium. So இந்த மாதிரி. ஓகே, ஸோ அடுத்து வந்து கிளாண்டுலார், சிம்பிள் அண்ட் கிளாண்டுலார். கிளாண்டுலாரில் வந்து எப்படி இருக்கும்? ஸ்பெஷலைஸ் ஃபார் செக்ரீஷன். these cells are specialized for secretion. ஸோ அதுலேயே வந்து நிறைய பேஸ்ட் ஆன் த செல் நம்பர் தே குட் பி யூனிசெல்லுலார் கிளான்ஸ், சிங்கிள் செல் ஆக்டிங் as function its own யூனிட். அடுத்து வந்து மல்டி செல்லுலார் கிளான்ஸ். இன்னொன்று வந்து பேஸ்ட் ஆன் த மோட் ஆஃப் போரிங், எக்ஸோக்ரைன், எண்டோக்ரைன், ஹெட்ரோக்ரைன், through glands, I mean through ducts இல்ல directly into the blood stream இல்ல both அப்படின்னா. ஹெட்ரோக்ரைன் கிளாண்டுக்கு என்ன ஒரு எக்ஸாம்பிள்? pancreas. அடுத்து வந்து based on the mode of secretion. ஓகே, இப்போ whether is it losing part of itself or is it losing completely itself in the process of secreting. ஓகே, ஸோ அந்த ப்ராசஸ்ல, செக்ரீஷன் ப்ராசஸ்ல is it losing a part of itself or not அப்படின்றத பேஸ் பண்ணி you have apocrine, holocrine and merocrine. ஓகே, அடுத்து வந்து அடுத்த டைப் ஆஃப் எபித்தீலியம் இஸ் காம்பவுண்ட் எபித்தீலியம். காம்பவுண்ட் எபித்தீலியம்லயே யூ ஹேவ் ஸ்ட்ராட்டிஃபைட் அண்ட் டிரான்சிஷனல். ஸ்ட்ராட்டிஃபைட்னா என்னது? ஸ்ட்ராட்டிஃபைட்னா என்னது? மல்டிபிள் லேயர்ஸ் ஆஃப் சிம்பிள் எபித்தீலியம், ஸ்குவாமஸ் எபித்தீலியம் ஸ்டாக். ஓகே, ஸோ அந்த இடத்துல வந்து என்ன ஆகும்? இட் இஸ் ப்ரொடெக்டிங் த அண்டர்லைங் டிஷ்யூ, இட் இஸ் ப்ரொவைடிங் protection to the underlying tissue. So அதுலயே வந்து you have keratinized and non keratinized. keratin எங்க இருக்கும்? ஸ்கின்ல இருக்கும் இல்லையா? keratin வந்து usually skinல இருக்கும். So keratinized stratified squamous epithelium is found in the skin, tongue, external portion of the lips. But non keratinized they don't have keratin. இது எங்க இருக்கும்? inner portion of the lips and then esophagus, lining of the internal organs இங்கெல்லாம். ஓகே, transitional epithelium na enna irukum? It is composed of multiple layers, 4 to 6 layers. Okay, so transitional epithelium has the unique ability to contract and expand. So adoda location enga va irukka vaaipu irukku? urinary bladder la thevapadum இல்லையா? contraction, extraction. So that is important. அடுத்து வந்து cell junctions, we have tight junction, adhering junction and gap junction. Gap junction எங்க படிச்சிருக்கோம்? gap junction பத்தி neural coordination ல படிச்சிருக்கோம் இல்லையா? interaction between the dendrites and the axon terminal and the gap junction இருக்கு, neurotransmitters. So what is it helping in? It is helping in the rapid transfer of ions, okay, from small molecules and sometimes big molecules across the membrane, across the synaptic cleft. Okay, so அடுத்து வந்து adhering junction. adhering னா என்னது? cementing. அடுத்து tight junction னா என்னது? to prevent leakage.
okay, of material. ஒன்னொன்னுக்கும் எக்ஸாம்பிள் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து connective tissue. Connective tissue ல you have loose connective and you have loose connective tissue, dense connective tissue, and then specialized connective tissue. Loose connective tissue ல வந்து you have areolar, adipose tissue and all these things. Areolar tissue வந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது? Your immune cells, for example, your fibroblasts, macrophages, mast cells. Along with that, histamine, serotonin, heparin, all these. Heparin என்னது? It is an anticoagulant. இல்லையா? இந்த சப்ஸ்டன்சஸ் எல்லாம் வந்து areolar tissue ல இருந்து வருது. ஸோ அதே வந்து ஒயிட் கொலாஜன் ஃபைபர்ஸ், yellow எலாஸ்டிக் ஃபைபர்ஸ் ரெண்டு இருக்கு. ஒயிட் கொலாஜன் ஃபைபர்ஸ் are made up of collagen protein. Yellow elastic fibers are made up of elastin protein. Okay, so they are basically elastic in function. அடுத்து வந்து அண்ட் இன்னொரு முக்கியமான ஃபங்க்ஷன் ஆஃப் ஏரியோலார் டிஷ்யூ வந்து இட் ஹெல்ப்ஸ் இன் ரிப்பேரிங் த டிஷ்யூஸ் ஆஃப்டர் அன் இன்ஜரி. ஓகே, அதனால தான் வந்து இந்த இம்யூன் செல்ஸ், ஹிஸ்டமைன் ஒரு இடத்துல வந்து அடிபட்டுச்சுன்னா ஒரு ரெட் ஆயிருது இல்லையா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஏரியோலார் டிஷ்யூ பார்த்துக்குது. ஓகே, ரிப்பேர். அடுத்து வந்து அடிப்போஸ் டிஷ்யூ, இங்கே வந்து ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபேட்ஸ். ஓகே, எக்ஸஸ் கார்ப்ஸை வந்து நம்ம ஃபேட்ஸ், எக்ஸஸ் எனர்ஜி வந்து நம்ம ஃபேட்ஸாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகே, அண்ட் இந்த ஃபேட்ஸ் வந்து என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது? இட் ஆக்ட்ஸ் அஸ் என்னது? ஷாக் அப்சார்பிங் மெட்டீரியல் இல்லையா? ஷாக் அப்சார்பிங் குஷன். ஓகே, அடுத்து வந்து அதனால தான் வந்து பாடி ஃபேட் வந்து மினிமமாக இவ்வளோ % இருக்கணும், ஹெல்த்தி ஃபேட் அப்படின்னு சொல்லுவாங்களே. ஸோ தட் இஸ் இந்த ரீசனுக்காக தான் ஹெல்த்தி ஃபேட் இஸ் ஆல்வேஸ் நீடட். ஓகே, அடுத்து வந்து யூ ஹேவ் டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ. டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூல ஃபைபர்ஸ், ஃபிப்ரோபிளாஸ்ட் இது ரெண்டும் வந்து இதுக்கு அடியில் வரும். அடுத்து வந்து ஸ்பெஷலைஸ்ட் கனெக்டிவ் டிஷ்யூ. இப்போ டென்ஸ் கனெக்டிவ்லி யூ ஹேவ் டென்ஸ் ரெகுலர் அண்ட் டென்ஸ் இர்ரெகுலர். ரெண்டுக்கும் வந்து டயக்ராம் கொடுத்துருப்பாங்க உங்கள் என்சிஆர்டியில், தரவா படிச்சுக்கோங்க. ஓகே, அந்த டயக்ராம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டென்ஸ் ரெகுலர் அண்ட் டென்ஸ் இர்ரெகுலர் நிறைய வாட்டி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. டென்ஸ் ரெகுலர்ல வந்து யூ ஹேவ் டெண்டன்ஸ் அண்ட் லிகமெண்ட்ஸ். டென்ஸ் இர்ரெகுலர்ல யூ ஹேவ் ஃபிப்ரோபிளாஸ்ட் அண்ட் ஃபைபர்ஸ். ஓகே, அடுத்து வந்து ஸ்பெஷலைஸ் கனெக்டிவ் டிஷ்யூல யூ ஹேவ் ஃப்ளூயிட் கனெக்டிவ் டிஷ்யூ. You have fluid connective tissue and then you have the skeletal connective tissue. Skeletal connective tissue la bones and cartilage. Cartilage எந்த இடத்துல usually found? Tips of nose, ears லலாம். So cartilageக்கும் boneக்கு என்ன வித்தியாசம்? Cartilage is, yeah, it is much more flexible and it is bones வந்து they are hard and they are non-pliable. Cartilages are yeah, they are pliable. So cells of this tissue are known as chondrocytes. Cartilage la, bones la they are called as osteocytes. Okay, blood, fluid connective tissue la you have blood and lymph. Blood la என்னென்ன இருக்குன்னு தெரியும்? RBC, WBC, platelets and WBC ல என்னென்ன டைப்ஸ் இருக்கு? lymphocytes, granulocytes, agranulocytes எல்லா காம்போசிஷனும் நம்ம blood circulation படிச்சிருக்கோம். லிம்ஃப்ல எப்படி இருக்கும்? அகைன் கலர்லெஸ் fluid. ஏன் RBC இல்ல? ஓகே, platelets and RBC are not there, so it's colorless. So what does it do? It helps in maintaining the volume of the blood. Okay, அடுத்து வந்து கடைசியா மஸ்குலர் டிஷ்யூவை பத்தி பார்ப்போம். மஸ்குலர் டிஷ்யூல you have skeletal muscles and smooth muscles. Okay, you have the voluntary and the involuntary muscles. Locomotion chapterல வந்து இத பத்தி டீடைலா படிச்சிருக்கோம் நம்ம. So skeletal muscles எப்படி இருக்கும்? They'll be striated. Involuntary or smooth muscles will be non-striated. Third ஒரு category இருக்கு, that is known as the cardiac muscles. They are striated. Okay, and they have intercalated discs too, which helps in the, which acts as the boosters for the contraction wave generated from the SAM. ஓகே, அடுத்து வந்து நியூரல் டிஷ்யூ. ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூரானை பற்றி நம்ம டீட்டெயிலாக நியூரல் கோஆர்டினேஷன் சாப்டரில் படிச்சிருக்கோம், நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷனில். ஸோ எப்படி இருக்கும்? செல் பாடி இருக்குது and you have the axon and the cell body you have a nucleus, you have dendrites and then Nissel's granules. Okay, axon la you have your myelin sheath. If it is myelinated, you have your myelin sheath and the gaps between the myelin sheaths are the node of Ranviers. You have neural lemma and then you have the axon terminals la you have synaptic vesicles containing the neurotransmitters. You have synaptic cleft, ion channels and then the next dendrite. Okay, okay, coming to cockroach. Cockroach வந்து first சில basic information about cockroach வந்து தெரிஞ்சிருக்கணும். என்னென்ன? எந்த kingdom? Animalia. Phylum Arthropoda. Okay, class is Insecta. Okay, so scientific name வந்து என்னது? Periplaneta americana.
ஆர்த்ரோபோடன்ஸோட ஒரு டிஸ்டிங்விஷிங் கேரக்டர் என்னது? கைட்டினஸ் எக்ஸோஸ்கெலிட்டன் இல்லையா? Open circulatory system, jointed appendages, these are all characteristic feature of all arthropods. Animal kingdom ல படிச்சிருக்கோம். ஓகே, இப்போ ஹேபிடாட்ஸ்ல இருந்து ஆரம்பிப்போம். ஹேபிடாட்ஸ் எப்படி இருக்கு? ஹேபிடாட்ஸ் இஸ் நாக்டர்னல். நாக்டர்னல்னா என்னது? ஆக்டிவ் அட் நைட். ஓகே. ஆம்னிவோரஸ் அப்படின்னா என்னது? They can consume both usually damp and warm placesல இருக்கும், and they are very important pest vectors. ஓகே, pest and disease vectors ஃபங்க்ஷன் பண்ணும் cockroaches. சிமெட்ரி எப்படி இருக்கும்? மார்ஃபாலஜியை பற்றி படிப்போம். மார்ஃபாலஜியில் படிக்கும் போது ஷேப் சைஸ் கலரை பற்றி பார்க்கும்போது ஷேப் எப்படி, ஐ மீன் சிமெட்ரி எப்படி இருக்குது? பைலாட்ரல் சிமெட்ரி. கலர் ரெட்டிஷ் டு ப்ரௌன், 34 to 53 mn இன் லென்த். கைட்டினஸ் எக்ஸோஸ்கெல்டன் இதெல்லாம் ஓகே. பாடியை வந்து நம்ம மூணாக பிரிக்கிறோம். என்னென்ன? ஹெட், தொராக்ஸ் அண்ட் அப்டமன். ஓகே. எக்ஸோஸ்கெல்டன் எப்படி இருக்கும்? கைட்டினஸ் எக்ஸோஸ்கெல்டன் இஸ் மேட் அப் ஆஃப் லாட் ஆஃப் பிளேட்ஸ் known as sclerites. So dorsally those plates are known as tergum, ventrally they are known as sternum. Okay, and all these plates or sclerites are joined together by arthrodial membrane, which is very flexible, so they can move their body. Okay, இப்போ head பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். head எப்படி இருக்கு? It is small and triangular in shape. It is attached to the neck. Neck is very flexible. Okay, so flexible neck இருக்கிறதுனால it can show maximum amount of motility. Okay, சென்ஸ் ஆர்கன்ஸ்ல மொசாயிக் விஷன் இருக்கு. மொசாயிக் விஷன்னா என்னது? ஸோ ஈச் ஐல 2000 ஒமட்டிடியா இருக்கு. ஓகே. மவுத் பார்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா அப்பர் அண்ட் லோவர் லிப், லேப்ரம் அண்ட் லேபியம், மேண்டிபிள்ஸ் தி டீத், மேக்ஸிலே அண்ட் ஹைப்போஃபாரிங்ஸ். ஹைப்போஃபாரிங்ஸ் தி டங். தொராக்ஸை வந்து மூணா பிரிக்கிறோம். ப்ரோ தொராக்ஸ், மீசோ தொராக்ஸ் அண்ட் மீட்டா தொராக்ஸ். ஸோ லெக்ஸ்ல பாத்தீங்கன்னா 3 pairs ஆஃப் வாக்கிங் லெக்ஸ் இருக்கு. ஈச் லெக் ஹேஸ் 5 செக்மெண்ட்ஸ். இப்போ நம்ம ஃபோர் ஆர்ம்ஸில் வந்து நம்ம நிறைய செக்மெண்ட்ஸை பிரிக்கிறோம். ஹியூமர்ஸ் அந்த மாதிரி 3-4 காப்பிள்ஸ், மீட்டா காப்பிள்ஸ்னு பிரிக்கிறோம்ல, அந்த மாதிரி லெக்ஸ் ஆஃப் காக்ரோச்சில் 5 பார்ட்டாக பிரிக்கிறோம். காக்ஸா, ட்ரோகான்டர், ஃபீமர், டிபியா அண்ட் டார்சஸ். இங்கே இந்த இடத்துல வந்து நீங்கள் என்சிஆர்டியில் ஒரு டயக்ராம் கொடுத்துருப்பாங்க, அந்த காலோட டயக்ராம். அந்த டயக்ராமில் எந்த பார்ட் வந்து எதை டெனோட் பண்ணுது. ஸோ யூ ஷுட் பி ஏபிள் டு ஐடென்டிஃபை விச் பார்ட் இஸ் வாட். ஓகே, ஸோ டயக்ராம் வந்து மார்க் பண்ணுறதுக்கு படிச்சு வச்சுக்கோங்க. ஓகே, 2 pairs of wings இருக்கு. So 2 pairs of wings இருக்கு. You have the fore wings and the hind wings. Fore wings also known as stegmina. Okay, hind wings are membranous and they are metathoracic. Metathoracic. Fore wings and the mesothoracic. Okay, based on the location of the thorax where it is attached. So hind wings are helping in flight. Fore wings are not helping in flight. Okay, அடுத்து இந்த abdomen வந்து நம்ம 10 segments பிரிக்கிறோம். Abdomen is divided into 10 segments in both female and male. Okay, both female and male ரெண்டுலையும் 10 segments பிரிக்கிறோம். And the posterior appendages you have 3: anal cerci, anal styles and gonapophysis or phallomeres. So anal cerci is used for sound and vibration, present in both the sexes. Anal styles வந்து female இருக்குமா male இருக்குமா? male இருக்கும். Okay, gonapophysis or phallomeres are present as the external genitalia. Okay, so male and female respectively. Okay, அடுத்து வந்து digestive system. அதில் வந்து you have the alimentary canal is divided into 3 parts: the foregut, midgut and the hindgut. Stomadeum, mesentron and proctodeum. Okay, absorption வந்து midgutல நடக்குது. ஃபர்ஸ்ட் foregut வந்து எப்படி டிராவல் ஆகுது? மவுத், பக்கல் கேவிட்டி, pharynx, esophagus, crop and gizzard. Okay, crop is for storage, gizzard is for grinding. It has cuticular teeth plus armarium, so this helps in the grinding of the food. gizzardல. அடுத்து midgut இருக்கு. midgutல என்ன ஆகுது? It is very short and glandular. Glandularனா என்னது? secretive function. ஸோ அந்த இடத்துல வந்து ஹெப்பாட்டிக் சிகே இருக்கு, 8 in number. ஸோ அது என்ன பண்ணும்? digestive enzymes ப்ரொடியூஸ் பண்ணுது, which is helping in the breakdown of the food. Okay, ஸோ இந்த இடத்துல only absorption of food is happening. Okay, ஓகே. இப்போ hindgut கடைசியாக வந்து எங்கே முடிக்கிறோம்? hindgut இங்கே வந்து இலியம்ல ஆரம்பிக்குது. இலியம், கோலான், ரெக்டம் அண்ட் ஏனஸ்ல முடியுது. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து you have 6 rectal papillae. இந்த 6 rectal papillae எதில் ஹெல்ப் பண்ணுது? வாட்டர் அப்சார்ப்ஷன்ல ஹெல்ப் பண்ணுது. 6 rectal papillae. ஓகே, இப்போ சர்க்குலேட்டரி சிஸ்டம் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். சர்க்குலேட்டரி சிஸ்டம் இஸ் ஓப்பன் டைப். பிளட் இஸ் ஹீமோலிம்ஃப். ஹார்ட் எப்படி இருக்கும்? 13 chambers இருக்கு. அண்ட் இட் இஸ் டார்சல். த ஹீமோசீல் இஸ் டிவைடட் இன்டு மெனி சைனசஸ். சைனசஸ்னா என்னது? கேவிட்டிஸ். ஓகே, ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட் எதுவும் கிடையாது. இப்போ நம்மள்ட்ட ஹீமோகுளோபின் இருக்கிற மாதிரி ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட்.
Respiratory system வந்து it is the tracheal system make up the respiratory system. So 10 pairs of spiracles இருக்கு through which the air is entering. 2 thoracic and 8 abdominal based on the location of the spiracles. 2 thoracicனா thoraxல 2 pair of spiracles இருக்கு. 8 pairs are present in the abdominal region. Okay. Blood is not transporting oxygen. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி. Excretory system பார்த்தோம்னா it is Malpighian tubules. Okay. Excretory system is the Malpighian tubules. So இது எங்க இருக்கு? Midgut hindgut junctionல இருக்கு. Okay. So இது வந்து excretory product வந்து என்னது? Uric acid, uricotelic. Okay. Nervous system வந்து எப்படி? CNS இருக்கு. CNS is the brain. Brain க்கு பதிலா they have supraesophageal ganglion which acts as the brain. Okay. Have a double ventral. You have 3 thoracic plus 6 abdominal ganglia. Okay. Group of nerves. Okay. அடுத்து endocrine system. Endocrine you have corpora cardiaca which is responsible for heart pulsation. You have corpora allata, the juvenile hormone which is responsible for the growth, and then you have the prothoracic gland which is responsible for which is secretes the ecdysone. Ecdysone எதுல help பண்ணுது? For molting. Okay. Molting na என்னது? Larval. Okay. So அடுத்து வந்து reproductive system. இங்க வந்து sexual dimorphism, the difference. மேல்ல வந்து anal styles இருக்கு இல்லையா? ஃபீமேல்ஸ்ல ovipositor is present. Okay, ரெண்டு வித்தியாசம். மேல்ல வந்து எப்படி இருக்கும்? டெஸ்டிஸ்ல இருந்து vas differenceக்கு டிராவல் ஆகுது. அங்க இருந்து ejaculatory duct. Okay, இந்த டைரக்ஷன்ல டிராவல் ஆகுது sperms. So you have mushroom glands and then you have phallic glands. The sperm is packed as spermatophore. Okay. அடுத்து ஃபீமேல்ஸை பார்த்தீங்கன்னா ஓவரிஸ் 8 ஓவேரியோல்ஸ் இருக்கு. ஓகே. அண்ட் ஓவிடக்ஸ் வழியா வஜைனா வரைக்கும் டிராவல் ஆகும். ஓகே. ஸ்பெர்மாத்திக்கான ஒரு ரீஜன் இருக்கு. அந்த இடத்துல என்ன ஆகும்னா ஸ்பெர்ம் ஸ்டோரேஜ் நடக்கும். ஓகே. அண்ட் தென் யூ ஹேவ் த கொலாட்ரல் கிளான்ஸ். கொலாட்ரல் கிளான்ஸ்ல ஊத்திகா ஃபார்மேஷன் நடக்குது. விபாசிட்டார் இஸ் ஆல்சோ பிரசன்ட். லைஃப் சைக்கிள் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பாரோமெட்டபாலிஸ் மெட்டமார்பிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எக்ல இருந்து நிம்ஃப் ஸ்டேஜுக்கு போகும். நிம்ஃப் ஸ்டேஜ்ல இருந்து அடல்ட் ஸ்டேஜ். ஓகே. த்ரூ nymph molt around 13 times they will undergo the molting process, nymph molt, to transform from the nymph stage to the adult stage. Okay, oothikaala வந்து it will contain around 14 to 16 eggs and the female produce around 9 to 10 oothika. Economic importance எதுவுமே கிடையாது. They just they only have demerits. Okay, because they act as pests and they contaminate our food and they transmit disease. ஓகே. அடுத்தது வந்து ஃப்ராகை பற்றி பார்ப்போம். ஸோ ஃப்ராகை பற்றி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஆரம்பிப்போம்? ஃபஸ்ட்டு ஃபைலம்லேருந்து ஆரம்பிப்போம். வாட் ஃபைலம்? கார்டேட்டா, சப்ஃபைலம், வெர்டிப்ரேட்டா. கிளாஸ் வந்து என்ன கிளாஸ்? ஆம்ஃபிபியா. ஓகே. ஹேபிட்டாட் எப்படி இருக்கும்? ஆம்ஃபிபியஸ், போத் லேண்ட் அண்ட் இன் வாட்டர். கோல்ட் பிளட்டட், போய்க்ளோதெர்மல். லொகேஷன் எங்கே இருக்கும்? ஹேபிட்டாட் எங்கே இருக்கும்? யூஸ்வலி ஃப்ரெஷ் வாட்டர் லேக்ஸு, பாண்டு, ஸ்ட்ரீமு. They'll usually be located in the junction between water and land. Usually அந்த மாதிரி லொகேஷன்ஸ் தான் you will find frog. Wetlands அந்த மாதிரி. இந்த ஃபீல்டுலலாம் நிறைய பார்ப்போம். வயல்லையும் நிறையா இருக்கும். During night time, usually when the crop field is very wet, okay, during that time. Because they need the moisture for absorption of water. Yeah. They need a moist environment. Okay, aestivation and hibernation. Summer sleep, aestivation, winter sleep, hibernation. So இந்த ப்ராசஸ் அப்போ என்ன ஆகுது? மெட்டபாலிக் ப்ராசஸஸ் ஸ்டாப் ஆகுது அண்ட் ரெஸ்பிரேஷன் வந்து எப்படி நடக்குது? கியூட்டிகுலர் ரெஸ்பிரேஷன், லங்ஸ் வழியாக நடக்காது. ஓகே. சாரி, அதான் கியூட்டிகுலர் ரெஸ்பிரேஷன், ஸ்கின் வழியாக நடக்குது, லங்ஸ் வழியாக நடக்காது. அடுத்து வந்து மார்ஃபாலஜி. மார்ஃபாலஜியில் ஃபஸ்ட்டு பாடி ஷேப் பார்ப்போம். பாடி ஷேப் எப்படி இருக்கும்? டார்சோ வென்ட்ரலி ஃப்ளாட்டன்ட். ஓகே. ஸ்ட்ரீம் லைன் ஷேப் இருக்குது. Which is helping in the swimming. Okay, the streamline shape pathina it is a very unique shape. It helps in swimming and flying. It helps in cutting the air current or the water current. Okay, streamline type of boat to the streamliner. Streamliner mode it helps in cutting through the current. Yeah, so it facilitates in swimming and flying. So body வந்து நம்ம ரெண்டா பிரிக்கிறோம். Head and trunk. Neck is absent. Okay, இந்த இடத்துல neck கிடையாது. Neck is absent. Tail is absent in adults. Larva உங்க tadpole ஸ்டேஜ்ல இட் இஸ் பிரசன்ட்.
ஓகே, பாடி கலர் பார்த்தீங்கன்னா டார்சல் சைடில் ஓலிவ் க்ரீனாக இருக்கும், அதாவது மேலே. வென்ட்ரல் சைடில் வந்து இட் இஸ் பேல் yellow. ஓகே, ஸோ ப்ரொடெக்டிவ் கலரேஷன் ஆர் camouflage காட்டும் இந்த சிஸ்டம். ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து ஹெட்டை வந்து நம்ம ஹெட் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தா இட் இஸ் வெரி ஃப்ளாட், ட்ரையாங்குலர் அண்ட் பிளண்ட். ஸோ இங்கே வந்து எக்ஸ்டர்னல் இயர்ஸ் கிடையாது. ஃப்ராகுக்கு வந்து தெர் இஸ் நோ எக்ஸ்டர்னல் இயர்ஸ். ஓகே, நாஸ்ட்ரல்ஸ் வந்து ஒரு பேர் இருக்கு அண்ட் தேர் கார்டட் பை த மெம்பரேனஸ் வால்வ்ஸ். ஓகே ஓகே, ஐஸை பற்றி பார்ப்போம். ஐஸில் வந்து அப்பர் அண்ட் லோவர் ஐலிட்ஸ், ரெண்டு ஐலிட் இருக்கும், அப்பர் அண்ட் லோவர் ஐலிட். எந்த ஐலிட் இஸ் மூவபிள்? எந்த ஐலிட் இஸ் மூவபிள்? லோவர் ஐலிட் இஸ் மூவபிள். ஃப்ராக் மட்டும் இல்லை, நீங்கள் இப்போ க்ராக்கடைல் பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா லோவர் ஐலிட் மட்டும்தான் கண்ணை ஃபுல்லாக மூடிட்டு பார்க்கும். அப்பர் ஐலிட் வந்து இம்மூவபிளாக இருக்கும். ஓகே, இட்ஸ் வெரி திக் அண்ட் இம்மூவபிள். லோவர் ஐலிட் மட்டும்தான் இப்படி ஃபுல்லாக மூடிட்டு பார்க்கும். அண்ட் ஐஸ் வந்து எப்படி இருக்கும்? ப்ரொட்ரூடிங் ஐஸ், வெளியே வந்துட்டு இருக்கும். ஃபங்க்ஷனல் தேர்ட் ஐ வந்து வெஸ்டிஜியல் பீனியல் ஐன்னு ஒன்று இருக்கும். ஓகே, அடுத்து வந்து லிம்ஸில் வந்து ரெண்டு பேர் இருக்கு, ஃபோர் லிம்ஸ் அண்ட் ஹைண்ட் லிம்ஸ். ஃபோர் லிம்ஸோட கேரக்டர் எப்படி இருக்கும்? ஃபோர் லிம்ஸ் ஆர் ஷார்ட்டர் கம்பேர்ட் டு த ஹைண்ட் லிம்ஸ், 4 digits and they do not help in swimming. Hind limbs எப்படி இருக்கும்? They are very muscular. 5 digits இருக்கும். They are very powerful and muscular. 5 digits இருக்கும் and they help in swimming, kicking back the water. Okay, and they are folded in a Z shape. Z மாதிரி fold ஆயிருக்கும் கால். ஸ்கின்னை பற்றி பார்ப்போம். ஸ்கின் எப்படி இருக்கும்? cutaneous respiration. It is helping in cutaneous respiration and is very moist. It is always kept very moist. So mucus இருக்கும். Mucus எப்படி இருக்கும்? It prevents in drying up of the skin. Okay, prevents in the drying. ஸ்கின்னை வந்து ரொம்ப ஸ்லிப்பரியா வச்சுக்கிறோம் இந்த மியூக்கஸ். இதோட அட்வான்டேஜ் என்னது? ப்ரெடேட்டர்ஸ்னால ஈஸியாக கேட்ச் பண்ண முடியாது. ஈகிள்ஸோ இல்லை வல்ச்சர்ஸோ சம்திங் வந்து அதை பிடிக்க வருது, கிளாத் வச்சு கிராஸ் பண்ண வருதுன்னா இட் கான்ட் ஹோல்ட் ஆன் டு இட் வெரி ஸ்லிப்பாகவே. ஓகே, அந்த ஃபங்க்ஷன் பண்ணுது. அண்ட் பாய்சன் கிளான்ஸ் இருக்கு ஆன் த ஸ்கின். இது என்ன பண்ணும்? an unpleasant fluid secrete பண்ணுது, which is again a protective mechanism. Okay, defense mechanism. Frog, நம்ம ஏற்கனவே பேச மாதிரி frog is not drinking any water, it is absorbing from its skin. Okay, skin can also act as an excretory organ. Okay okay, digestive system எப்படி இருக்கும்? First of all, they are carnivores. Okay, they are carnivorous animals. They feed on insects, worms, snails இதெல்லாம். ஸோ இங்கே வந்து எப்படி இருக்குன்னா உட்காந்து கடிச்சுட்டுலாம் இருக்காது, டைரக்ட்லி swallows the whole thing as a whole. ஓகே, இப்போ மவுத், இப்போ டங்கு எப்படி இருக்கும்? டங்கு வந்து ஒரு ரொம்ப யூனிக்கான ஒரு கேரக்டர். டங்கு எப்படி இருக்கும்? தே ஆர் ஃபோர்க்டு டங். ஓகே, ஃபோர்க்டாக இருக்கும் and they help in catching the prey and they can extend up to a certain distance. Okay, alimentary canal மூவ்மெண்ட் எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் மவுத், பக்கல் கேவிட்டி, ஃபேரிங்ஸ், esophagus, stomach, intestine, rectum and cloaca. cloacaல போய் முடியும். Okay, digestive glands, liver and gallbladder, pancreasம் இருக்கு. மூணு digestive glands இருக்கு. liver என்ன செக்ரேட் பண்ணுது? bile செக்ரேட் பண்ணுது. Okay, and liver is the largest gland, it is 3 lobed. gallbladder என்ன பண்ணும்? அந்த bile ஸ்டோர் பண்ணி வைக்கும். pancreas வந்து digestive enzymes produce. ஓகே, இப்போ ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் பற்றி பார்ப்போம். இப்போ வாட்டரில் பார்த்தீங்கன்னா cutaneous respiration through ஸ்கின்னு பார்த்தோம். லேண்டில் பார்த்தீங்கன்னா பக்கல் கேவிட்டி, ஸ்கின் அண்ட் லங்ஸ், அது வழியாக ஏர் ட்ராவல் ஆகுது இல்லையா? எஸ்டிவேஷன் ஆர் ஹைபர்னேஷன் அப்போ ஸ்கின் ஓன்லி. ஓகே, லங்ஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? சாக் லைக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த லங்ஸ். இட் ஹெல்ப்ஸ் இன் பல்மனரி ரெஸ்பிரேஷன். அடுத்து வந்து சர்க்குலேட்டரி சிஸ்டம். சர்க்குலேட்டரி சிஸ்டம் எப்படி இருக்கு? இட் இஸ் க்ளோஸ்ட் டைப். ஓகே, சர்க்குலேட்டரி சிஸ்டம் வந்து க்ளோஸ்டாக இருக்கு. ஹார்ட் வந்து 3 சேம்பர்டாக இருக்கு. ஓகே, 2 auricles and 1 ventricle. Mixing of blood is happening. Okay, clear. Hepatic and renal portal system is present. Bloodல வந்து எப்படி இருக்கும்? RBC இருக்கு and the RBC is nucleated. Hemoglobin இருக்கு. Okay, lymphatic systemல you have 2 pairs of lymph hearts. Okay okay, அடுத்து வந்து nervous system பார்ப்போம். CNSல வந்து they have a proper brain which is composed by 2 layers, urameter and diameter. ஹியூமன்ஸ்ல வந்து அடிஷனலாக ஒரு லேயர் இருக்கும். என்னது? அரக்னாய்ட். இந்த 2 லேயர்ஸ். சப்டியூரல் ஸ்பேஸ் அகைன் கண்டெய்ன்ஸ் cerebrospinal fluid.
Regions of the brain la pathina you have forebrain, midbrain and hindbrain. So forebrain la vandu your olfactory lobes, cerebrum, dancephalon idella irukku. Midbrain la optic lobes irukku. Optic lobes na enadhu? Eye. அடுத்து வந்து hindbrain, cerebellum, medulla oblongata. Voluntary actions எல்லாம் controlled by the cerebrum. Okay, kind of similar to what we study for humans. Okay, PNS ல வந்து எப்படி இருக்கும்? 10 pairs of cranial and 10 pairs of spinal nerves. Okay, autonomic nervous system ல வந்து sympathetic and parasympathetic system இருக்கு. Sympathetic system is increasing the activity, parasympathetic is restoring it to the original, like decreasing the activity. Okay, sense organs ல ears, eyes இருக்கு. ears எப்படி இருக்கும்? மிடில் இயர் மட்டும் தான் இருக்கும். எக்ஸ்ட்ரா இட் தே டு நாட் ஹேவ் ப்ரொட்ரூடிங் ஐஸ். இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இயர்ஸ் வி டோன்ட் ஹேவ் ப்ரொட்ரூடிங் இயர்ஸ் இல்லையா? ஐ மீன் வி ஹேவ் ப்ரொட்ரூடிங் இயர்ஸ் இல்லையா? தே டோன்ட் ஹேவ். ஓகே, ஸோ டிம்பானம் இருக்கு. டிம்பானம் என்ன பண்ணுது? இட் இஸ் ரிசீவிங் த சவுண்ட் வேவ்ஸ். யூஸ்டேஷன் டியூபும் இருக்கு. எக்ஸ்டர்னல் இயர் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி கிடையாது. ஐஸ் எப்படி இருக்கு? இட் இஸ் மயோபிக் ஆன் லேண்ட் அண்ட் ஹைப்பர்மெட்ரோபிக் ஆன் வாட்டர். ஓகே, எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம்ல அகைன் கிட்னிஸ் இருக்கு. ஸோ கிட்னிஸ்ல இருந்து எங்கே டிராவல் ஆகுது? யூரினரி பிளாடருக்கு டிராவல் ஆகுது. யூரேட்டர் அண்ட் தென் க்ளோயக்கா. வாட் டைப் ஆஃப் வேஸ்ட் டு தே எக்ஸ்கிரீட்? யூரியா. ஓகே, தே ஆர் யூரியோடெலிக். அடுத்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்ல பார்த்தீங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேலுக்கு என்ன வித்தியாசம்? வேர் இஸ் த செக்ஷுவல் டைமார்பிசம்? மேலுக்கு வந்து தே ஹாவ் vocal stacks, they can provide louder sounds. Okay, and also they have nuptial pads. எதுக்கு? To hold on to the female during copulation. அடுத்து female, they have a much larger body and they don't have vocal sacs. Okay, distinguishing character. So fertilization is external, அதாவது outside the body of the female. Okay, அடுத்து வந்து development is indirect. மெட்டமார்போசிஸ் வந்து நடக்குது. மெட்டமார்போசிஸ் ட்ரிகர் பண்ற ஹார்மோன் என்னது? தைராக்சின். தைராக்சின் is responsible for metamorphosis. Hormone required is thyroxine. Okay, so larval stage or tadpole stage ல இருக்கும்போது எப்படி இருக்கும்? They are living the aquatic environment. They cannot survive on land. Aquatic environmentல மட்டும் தான் இருக்கும் and they are swimming through the aquatic environment. So இந்த இடத்துல they have tail. Tadpole stage ல tail is present. They have external gills also. External gills and tail ரெண்டுமே present. And once adult stage-க்கு வந்து metamorphosis மூலமா transform பண்ணதுக்கு அப்புறம் they lose the tail. Okay, tail will disappear during metamorphosis, gills will disappear, limbs will develop. அடுத்து வந்து importance. So frogs are very important in terms of protecting the crops, because crops வந்து என்ன சொல்றது, crops-க்கு against நிறைய pests இருக்கும். ஸோ அந்த pests எல்லாம் வந்து என்ன பண்ணும்? frog வந்து தின்றும். frog வந்து carnivore, it won't damage our crops. It will only catch the insects that will damage the crops. So they help in protecting the crops. It will maintain an ecological balance, and then it is also used as a food source in certain countries. Especially the hind leg of the frog வந்து very thick and muscular இருக்கும் இல்லையா? So it is used as a source of food. Okay, so இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? food. So frog வந்து does it drink water or not? No. எப்படி? அப்போ வாட்டர் எப்படி அப்சார்ப் பண்ணுது? through the skin. Okay, it absorbs the moisture. Skin வந்து skin respiration பேரு cutaneous respiration. Frog does not drink water. Heart வந்து 3 chambered, blood circulation closed type through blood vessels. Fertilization is external. Excretory product என்னது? யூரியா. மெட்டமார்போசிஸ்க்கு தேவைப்படுற ஹார்மோன் என்னது? தைராக்சின். ஓகே, important things. ஓகே, இந்த சாப்டர்ல வேற எதுவும் டவுட்ஸ் இருக்கா? ஆன்லைன்ல நோ டவுட்ஸா? ஓகே ஓகே, இந்த சாப்டர் கொஞ்ச நேரம் ரிவைஸ் பண்ணுங்க. ஓகே, 5 to 10 minutes. அப்புறம் நெக்ஸ்ட் சாப்டர் ஆரம்பிப்போம். ஆமாம், ஓவி பேரஸ் எக் லேயிங்கா இல்லையான்னு கேட்குறீங்க. ஆ
புரியல. ஃபெர்டிலைசேஷன் வெளிய நடக்குது. ஸ்பெர்ம் அண்ட் ஆமாமா. ஃபெர்டிலைசேஷன் வெளிய தான் நடக்கும். ஆஃப்டர் இட் கம்ஸ் அவுட் ஆஃப் த பாடி ஆஃப் த ஃபீமேல். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்னா, ஃபீமேல்ஸ் வந்து எக்க லே பண்ணி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, த மேல் வில் கம் அண்ட் ஹி வில் ஃபெர்டிலைஸ் தட் எக். ஓகே. அதுக்கப்புறம் அந்த டெவலப்மென்ட்டும் வந்து இட் வில் ஹேப்பன் அவுட் சைட் த பாடி ஆஃப் த ஃபீமேல்.
ஓகே, நெக்ஸ்ட் சாப்டர் ஆரம்பிப்போமா? ஓகே, சாப்டர் ஆரம்பிக்கலாமா? ஸோ சாப்டரோட இம்பார்ட்டன்ஸ் அகைன் 2 கொஸ்டின்ஸ். நீங்க இந்த ஒரு 6 சாப்டர்ஸ் இருக்கு. இந்த ஹியூமன் பிசியாலஜில பார்த்தீங்கன்னா, 6 சாப்டர் அது எல்லா சாப்டர்ஸ்க்கும் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் தான். எல்லாம் 2 சாப்டர்ஸ் இருக்கும். ஹியூமன் ரிப்ரொடக்ஷனுக்கு மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி வெயிட்டேஜ். ஸோ அதில கொஞ்சம் ஜாஸ்தி கான்சன்ட்ரேட். ஓகே, ஸோ பிரீதிங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ்ல சம் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் வந்து த வால்யூம்ஸ். ஃபர்ஸ்ட் அங்கேருந்து படிக்க ஆரம்பிங்க. த ரெஸ்பிரேட்டரி வால்யூம், த கெப்பாசிட்டிஸ் அண்ட் த வால்யூம்ஸ் கால்குலேஷன். ஸோ அதில் வந்து தருவாங்க வாட் ஈச் வால்யூம் இது. ஸோ திஸ் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு என்ன, வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் தட். ஸோ அந்த வால்யூம்ஸில் வந்து தருவாங்க. அடுத்து வந்து இன்ஸ்பிரேஷன் எக்ஸ்பிரேஷன் அப்போ வாட் ஆர் த மசில்ஸ் தட் ஆர் இன்வால்வ், அது எப்படி கண்ட்ராக்ட் ஆகுதோ இல்லை எக்ஸ்பேண்ட் ஆகுதோ, ஸோ அதில் வந்து அந்த மெக்கானிசம் வந்து தரவாக இருக்கணும். அது வந்து செகண்ட் அனதர் இம்பார்ட்டன்ட் திங். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் டிஷ்யூக்கும் பிளட் கேப்லரிஸ்க்கு இடையிலையும் வந்து மெட்டீரியல்ஸ் வந்து டிஃப்யூஸ் ஆகுது இல்லையா, O2 பைண்டிங் டு ஹீமோக்ளோபின். ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு டிசோசியேஷன் கர்வ் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த கர்வ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ த கர்வ், the muscles involved during inspiration expiration, the volumes. Okay, volumes, and after that obviously the disorders is also important. Okay, disorders la irundhu kekka vaipu. So first வந்து ரெஸ்பிரேஷன் ஓட ஒரு ஜெனரல் ஃப்ளோவை பத்தி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அட்மாஸ்பியர்ல இருந்து லங்ஸோட ஆல்வியோலைக்கு போகுது. லங்ஸோட ஆல்வியோலைல இருந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ் O2 CO2 எக்ஸ்சேஞ்ச் வந்து ஆல்வியோலார் சாக்ஸ்ல இருந்து உங்களோட பிளட்டுக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. பிளட் என்ன பண்ணுது, டிஷ்யூஸ்க்கு வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுது, டிரான்ஸ்போர்ட்டட் டு டிஃப்ரெண்ட் டிஷ்யூஸ். அண்ட் டிஷ்யூல என்ன ஆகுது, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் த கேசஸ் ஹேப்பன்ஸ். O2 உள்ள கொடுத்து CO2 வாங்கிக்குது டிஷ்யூஸ்ல. ஆல்வியோலர் சாக்ஸ்ல அங்கேயும் O2, அந்த பிளட் வந்து O2 வாங்கிட்டு CO2 கொடுக்குது. புரியுதா? பிளட் வந்து ஆல்வியோலர் சாக்ஸ்ல இருந்து O2 வாங்கிட்டு CO2 கொடுக்குது. திருப்பி டிஷ்யூஸ்ல போயிட்டு O2 கொடுக்குது, CO2 வாங்குது. ஓகே, கிளியரா? அண்ட் பிளட்டோட ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட் இதுதான் ஹீமோக்ளோபின். ஸோ ஆக்சிஜன் வந்து ஆக்சிஜனாக ட்ராவல் ஆகுது, அது வந்து ஹீமோக்ளோபினோட பைண்ட் ஆகி ஹீம் பவுண்ட் ஆக்சி ஹீமோக்ளோபின் கூடும், ஹீம் பவுண்ட் ஆக்சிஜன். ஸோ அது அந்த ஃபார்ம்ல தான் வந்து ட்ராவல் ஆகும். அண்ட் ஒன்ஸ் டிஷ்யூ ரீச் பண்ணோன்னா இட்ஸ் broken down and the oxygen is released. ஓகே, ஸோ ரெஸ்பிரேட்டரி ஃபர்ஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் ஆர்கனிசம்ஸ்ல வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அனிமல் கிங்டம் பார்த்துருக்கோம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்கனிசம்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் வேஸ் இன் விச் தே ரெஸ்பயர். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் சீலன் ட்ரேட்ஸ், அதாவது டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷனில் பார்த்தீங்கன்னா செல் சர்ஃபேஸ் மூலியமாக டிஃப்யூஷன் இஸ் ஹேப்பனிங். அதே மாதிரி எர்த் வார்ம்ஸில் பார்த்தீங்கன்னா த்ரூ தேர் கியூட்டிக்கல். இன்செக்ட்ஸ் வந்து எப்படி ட்ராக்கியல் சிஸ்டம், 10 pairs ஆஃப் ஸ்பைரக்கிள்ஸ்னு இப்போ தான் படித்தோம். அடுத்து அக்வாட்டிக் ஆர்த்ரோபாட்ஸ் அண்ட் மொலஸ்க்ஸில் வந்து த்ரூ த ஃபார்ம் ஆஃப் கில்ஸ். ஓகே, வெர்டிபிரேட்ஸ்ல ஃபிஷஸ்ல கில்ஸ், ஆம்பிபியன்ஸ்ல வாட்டர்லனா கியூட்டேனியஸ், லேண்ட்ல த்ரூ லங்ஸ் இப்போ தான் படித்தோம் நம்ம. ரெப்டைல்ஸ், பேர்ட்ஸ், மேமல்ஸ் எல்லாமே வந்து பல்மனரி ரெஸ்பிரேஷன் த்ரூ லங்ஸ். ஓகே, அடுத்து ஹியூமன் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்ல வந்து வாட் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் தி ஏர் அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரல்ஸ்ல என்டர் ஆகுது, நம்ம இன்ஹேல் பண்ணும்போது என்டர் ஆகி நேசல் பேசேஜ்குள்ள போகுது. அதுக்கப்புறம் இட் இஸ் என்டரிங் இன்டு யுவர் நேசல் சேம்பர் and then into your pharynx, then into your pharynx. Pharynx is a common passage for both food and water. Pharynx la irundhu enna avudhu, epiglottis மூலமா larynx. Larynx is your sound box and then is entering into your trachea, the windpipe. Windpipe வந்து at a particular point ரெண்டா பிரியுது. எந்த பாயிண்ட் அது, thoracic vertebrae ல வந்து ரெண்டா பிரியுது, trachea. ஓகே, ரெண்டா பிரியுது. ட்ராக்கியா பிரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுது, பிராங்கேயோல்ஸ் ஃபார்ம் ஆகுது, பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி பிராங்கேயோல்ஸ். அண்ட் தென் கடைசியா எங்க முடியுது, ஆல்வியோலார் டக்ஸ். ஆல்வியோலார் டக்ஸ்ல இருந்து ஆல்வியோலார் சாக்ஸ். சாக்ல இருந்து எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. ஓகே, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ் பிட்வீன் த பிளட் கேப்லரிஸ் அண்ட் த ஆல்வியோலார் சாக்ஸ். ஓகே, ஆல்வியோலை. ஸோ this எக்ஸ்சேஞ்சிங் பார்ட் இஸ் த ஆல்வியோலார் டக்ட், சாக், ஆல்வியோலை. ஸோ இந்த இடத்துல இருந்து பிளட்டுக்கும் வந்து கேஸேஜ் எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. ஸோ தட் இஸ் எக்ஸ்சேஞ்சிங் பார்ட். அதுக்கு மேல இருக்கிறதெல்லாம் கண்டக்டிங் பார்ட். ஓகே, ஓகே, அடுத்து லங்ஸ்ல வந்து டார்சலி, அதாவது முன்னாடி என்ன இருக்கு,
சாரி வென்ட்ரலி முன்னாடி என்ன இருக்கு, ஸ்டர்னம் அண்ட் ரிப்ஸ் இருக்கு. டார்சலி என்ன இருக்கு பின்னாடி, அகைன் ரிப்ஸ் அண்ட் வெர்டிபிரல் காலம் இருக்கு, வெர்டிபிரல் காலம் அண்ட் ரிப்ஸ். ஓகே, ஸோ அண்ட் தே ஆர் லைன்டு பை த டயஃப்ராகம். ஸோ டயஃப்ராகம்க்கு மேலே எல்லாமே வந்து thoracic கேவிட்டி, டயஃப்ராகம்க்கு கீழே வந்து அப்டாமினல் கேவிட்டி, 2 கேவிட்டி இருக்கு. ஓகே, டயஃப்ராகம் மூவ்மெண்ட்டை எந்த மசில்ஸ் கண்ட்ரோல் பண்ணுது, ஃப்ரீனிக் மசில்ஸ். ஓகே ஓகே, இப்போ உங்களோட லங்ஸ் வந்து தேர் லைன் பை அ டபுள் மெம்பரேன் சிஸ்டம். ஸோ இட்ஸ் நோன் அஸ் ப்ளூரா. ஸோ அந்த கேவிட்டிக்கு நடுவில் ஒரு கேவிட்டி இருக்குல்ல, அந்த 2 மெம்பரேனுக்கு நடுவில் ஒரு கேவிட்டி இருக்கு, தட் இஸ் ஃபில்ட் வித் அ pleural fluid, okay, which helps in preventing the friction, okay, reduces friction in the lungs. Okay, இப்போ mechanism of breathing குள்ள போலாம். This is very important. Okay, mechanism of breathing is very important. கவனமா கேளுங்க. இன்ஸ்பிரேஷன் அப்போ ஃபர்ஸ்ட் என்ன நடக்கு, ஃபர்ஸ்ட் வாட் ஆர் த திங்ஸ் தட் ஆர் இன்வால்வ்ட் இன் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். எக்ஸ்டர்னல் இன்டர்காஸ்டல் மசில்ஸ், internal intercostal muscles, phrenic muscles, diaphragm, these are the ones involved. Okay, ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் இன்ஸ்பிரேஷன் என்ன ஆகுது, எப்படி நடக்குது, ஃபர்ஸ்ட் கண்ட்ராக்ஷன் ஆஃப் யோர் எக்ஸ்டர்னல் இன்டர்காஸ்டல் மசில்ஸ். எக்ஸ்டர்னல் இன்டர்காஸ்டல் மசில்ஸ் கண்ட்ராக்ட் ஆகும்போது நம்மளோட ரிப்ஸ் அண்ட் ஸ்டெர்னம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, இட் இஸ் பீங் எக்ஸ்பேண்டட். ஸோ ரிப்ஸ் அண்ட் ஸ்டெர்னம் வந்து ரைஸ் பண்ணுது, லிஃப்ட்ஸ் அப் த ரிப்ஸ் அண்ட் ஸ்டெர்னம். ஸோ அது லிஃப்ட் அப் பண்ணும்போது தேர் இஸ் an increase in the volume in the thoracic cavity. thoracic cavity ஓட வால்யூமை நம்ம இன்க்ரீஸ் பண்றோம். ஓகே, ஸோ எக்ஸ்டர்னல் இன்டர்காஸ்டல் மசில்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுது, it is contracting and it is raising the ribs and the sternum. Simultaneously phrenic muscles என்ன பண்ணுது, contracting. phrenic muscles contract பண்ணி என்ன பண்ணுது, diaphragm கீழே புல் பண்ணுது. ஸோ இது கீழே புல் ஆகுது, ribs and sternum மேலே. ஸோ volume of the thoracic cavity is increasing. ஸோ volume of thoracic cavity increase ஆகும்போது pulmonary volume is increasing. ஸோ இதனால intrapulmonary pressure கம்மியாகுது. So compared to the atmosphere, intrapulmonary pressure கம்மி ஆகும்போது air வந்து is being forced to go inside. வெளியே இருந்து உள்ள வரதுக்கு it's being forced. Okay, so it forces this pressure difference will force the air to enter into your lungs. Okay, இது inspiration. Expiration அப்ப என்ன ஆகுது, relaxation of your external intercostal muscles, ribs and sternum is brought back inside. Relaxation of the phrenic muscles lifts up the diaphragm. வால்யூம் கம்மியாகுது, ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகுது. ஸோ ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகும்போது the air is forced outside. ஓகே, ஈஸி. ரெஸ்பிரேட்டரி வால்யூம்ஸ், ஃபர்ஸ்ட் ரெஸ்பிரேட்டரி வால்யூம்ஸை பற்றி படிப்போம். ரெஸ்பிரேட்டரி அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், ஃபோர்ஸ்ஃபுல் இன்ஸ்பிரேஷன் அண்ட் ஃபோர்ஸ்ஃபுல் எக்ஸ்பிரேஷன் என்னன்னு தெரியுது இல்லையா. நார்மல் இன்ஸ்பிரேஷன் எக்ஸ்பிரேஷன் எப்படின்னு தெரியுது. ஃபோர்ஸ்ஃபுல் இன்ஸ்பிரேஷன் பண்ணணும்னா we can do it with the help of our internal intercostal muscles. எக்ஸ்டர்னல் இன்டர்காஸ்டல் மசில்ஸை பற்றி இப்போ பார்த்தோம். இன்டர்னல் இன்டர்காஸ்டல் மசில்ஸ் என்ன, இன்னும் பிக்சரே வரல, இன்னும் பிக்சர் வரலேன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. இப்போ இந்த இடத்துல வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக நம்ம இன்ஸ்பயர் பண்ணும்போது எக்ஸ்பயர் பண்ணும்போது we can use the internal intercostal muscles to perform this function. Okay, ஸோ ஃபோர்ஸ்ஃபுல் இன்ஸ்பிரேஷன் அப்போ என்ன பண்ணலாம், இன்டர்னல் இன்டர்காஸ்டல் மசில்ஸை வந்து நம்ம கண்ட்ராக்ட் பண்ணுறோம். ஸோ இன்னும் அடிஷ்னல் ஏர் இஸ் என்ட்ரிங் இன்டு த பாடி, இன்டு த thoracic cavity. ஃபோர்ஸ்ஃபுல் எக்ஸ்பிரேஷன் அகைன் இன்டர்னல் இன்டர்காஸ்டல் மசில்ஸை வந்து ரிலாக்ஸ் பண்ணி நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா ஏரை வந்து வெளியே எக்ஸ்பயர். ஓகே, அடுத்து வந்து ரெஸ்பிரேட்டரி வால்யூம்ஸ். வால்யூம்ஸ்ல வந்து என்னென்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் டைடல் வால்யூம்ஸ், நார்மல் வால்யூம் ஆஃப் ஏர், தட் இஸ் நார்மல் இன்ஸ்பிரேஷன் எக்ஸ்பிரேஷன் அப்போ எவ்வளோ ஏர் உள்ள போகுது வெளியே வருது, 500 நார்மல் இன்ஸ்பிரேஷன் எக்ஸ்பிரேஷன் டைடல் வால்யூம். அடுத்து வந்து இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம், IRV. ஸோ இங்கே என்ன ஆகுது, இட் இஸ் த எக்ஸ்ட்ரா வால்யூம் ஆஃப் ஏர் that can be inspired by forceful inspiration. Okay, ஸோ இது வந்து அரௌண்ட் 2500 to 3000 ml. எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம், போஸ்ட் எக்ஸ்பிரேஷன் அப்போ எக்ஸ்ட்ரா ஏர் எவ்வளோ நம்மளால எக்ஸ்பயர் பண்ணணும், ERV. ரெசிடுவல் வால்யூம், ஈவன் ஆஃப்டர் ஃபோர்ஸ்ட் எக்ஸ்பிரேஷன் தேர் இஸ் சம் அமௌண்ட் ஆஃப் வால்யூம் லெஃப்ட் அவுட், தட் இஸ் நோன் ஆஸ் ரெசிடுவல் வால்யூம். ஓகே, இப்போ வந்து கெப்பாசிட்டிஸை பற்றி பார்ப்போம். தி கெப்பாசிட்டிஸ் ஆர் கால்குலேட்டட் பேஸ்ட் ஆன் த வால்யூம்ஸ். இந்த 4 வால்யூம் டிஸ்கஸ் பண்ணல, இந்த 4 வால்யூமை பேஸ் பண்ணி தான் தி கெப்பாசிட்டிஸ் ஆர் டிஃபைன்ட். ஸோ எப்படி, ஃபர்ஸ்ட் வந்து இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி. ஓகே, inspiratory capacity na the total volume of air a person can inspire by maximum distension of his lungs after a normal expiration. Normal expiration க்கு அப்புறம் எவ்வளவு maximum air அப்பனா tidal volume plus the inspiratory reserve volume. Okay, this is around 500 plus 3500 ml. Okay, expiratory capacity na normal inspiration க்கு அப்புறம் yes, so can expire forcefully after normal inspiration, the tidal volume plus the expiratory reserve volume, ERV.
functional residual capacity is the amount of air that normally remains inside the lungs after normal expiration. Normal respiration அப்புறம் expiratory reserve volume forceful expiration மூலம் எவ்வளவு பண்ணா and after that residual volume எவ்வளவு இருக்கோ உள்ள. So that okay, அது ரெண்டும் வந்து உங்களோட functional residual volume. Vital capacity அப்படினா என்னது? Maximum volume of air a person can breathe in after forceful expiration. So expiratory reserve volume, inspiratory reserve volume plus tidal volume. மூணும் total around 4000 ml அந்த மாதிரி வரும். 4000 to 4600. Total lung capacity na என்னது? Total everything. Inspiratory reserve volume, expiratory reserve volume, tidal volume and the residual volume எல்லாம். Okay? Around 6000 ml. Okay, so capacities and volumes la clear ah? Volumes and capacities la very clear ah இருக்கும். Okay? இப்போ coming to the exchange of gases. So solubility of gas பாத்தீங்கன்னா if you compare oxygen, carbon dioxide and carbon monoxide or carbon dioxide is more soluble compared to oxygen. Okay, நீங்க வந்து யார் ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா கார்பன் டை ஆக்சைடு தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. So that is more easily soluble compared to oxygen. Okay, அடுத்து வந்து thickness of the membrane. So membrane வந்து thinner இருந்துச்சு அப்படின்னா more exchange நடக்கும். Rate of diffusion will be more if the membrane is thin. Thicker இருந்துச்சுன்னா rate of exchange will be small. Rate of diffusion. Okay. So first வந்து transport of gasesல O2 வந்து எப்படி transport ஆகுதுன்னு பார்ப்போம். O2 எந்த ஃபார்ம்ல transfer ஆகுது? ஆக்சிஹீமோகுளோபினை transmit ஆகுது. Hb plus O2 will give you HbO2. Okay, HbO2 ஃபார்ம்ல தான் வந்து bloodல travel ஆகுது oxygen. Once it reaches the tissues, it is broken down from the hemoglobin and அது வந்து ரொம்ப வீக்கான ஒரு பாண்டை தான் ஃபார்ம் பண்ணும் ஹீமோகுளோபின். So that it can easily be broken down at the site of exchange. Okay, tissue. Okay, so dissociation of oxyhemoglobin. Once it reaches the tissue, என்ன ஆகும்? PO2. PO2 னா the partial pressure of O2. இப்போ ஒரு blood oxygenated bloodனா அந்த bloodல வந்து வெறும் HbO2 மட்டும் தான் இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. அந்த இடத்துல கார்பன் டை ஆக்சைடும் இருக்கும். But the PO2 is more compared to the PCO2. P னா என்னது? Partial pressure of O2, PCO2 னா partial pressure of carbon dioxide. ரெண்டும் சேர்ந்தது தான் வந்து total pressure. So அதுல வந்து partial pressure of O2 ஜாஸ்தியா இருந்துச்சு. Oxygenated bloodல வந்து PO2 will be more compared to PCO2. இதுல பேர் என்ன? Deoxygenated bloodல PO2 will be there. ஆனா PCO2 will be more compared to PO2. So oxygenated blood na doesn't mean there is no CO2, PCO2. PCO2 is there also. Ana compared to PO2 it is lesser. Okay, the difference is clear anga. So dissociation of oxyhemoglobin. So once it reaches the tissue, PO2 வந்து ஜாஸ்தியா இருந்துச்சுல, that will start decreasing. PCO2 will increase. Okay, during dissociation at the tissue. So oxyhemoglobin will dissociate near the tissue. So இந்த dissociation அப்ப என்ன நடக்கும்னா increase in acidity. Acidity increase ஆகும்போது pH என்ன ஆகும்? Decrease out. Okay, and it can also cause an increase in temperature. Okay, so for every 100 ml of oxygenated blood, only 5 ml of O2 is delivered to the tissues. Okay, so under normal conditions. Okay, அடுத்து வந்து oxygen dissociation curve. So இந்த curveல வந்து நம்ம பார்த்தோம்னா இந்த curveல வந்து இந்த curve என்ன denote பண்ணுது? The Hb saturation, அதாவது carrying capacity of the Hb. So Hb வந்து ஒரு certain amount of O2 வந்ததுக்கு அப்புறம் it gets saturated. அதுக்கு மேல you cannot form HbO2 molecules. The Hb is saturated. So அதுதான் வந்து இந்த point. Okay, so first வந்து as O2 concentration increases, the Hb saturation also increases, and once it gets saturated it will go. This S-shaped curve is seen. Okay, so in the Hb curve வந்து if it is tilting towards the right, அப்படின்னா என்ன ஆகுது? Increase in the P50. So shifting towards the right னா என்ன ஆகுது? The dissociation of oxygen towards the right indicates the dissociation of oxygen from the hemoglobin. Shifting to the right means dissociation of oxygen from hemoglobin. So அந்த இடத்துல என்ன நடக்குது? High partial pressure of CO2, high H plus ion concentration, high acidity, pH எப்படி இருக்கும்?
கம்மியா இருக்கும். ஓகே, டெம்பரேச்சரும் இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர். இதெல்லாம் வந்து ஷிஃப்டிங் டுவர்ட்ஸ் த ரைட். ஷிஃப்டிங் டுவர்ட்ஸ் த ரைட் என்ன நடக்குது? டிசோசியேஷன். டிசோசியேஷன். ஷிஃப்டிங் டுவர்ட்ஸ் த லெஃப்ட்ல என்ன நடக்குது? அசோசியேஷன். ஓகே, ஆல்வியோலர் சாக்ஸ்ல அந்த ரீஜன்ல. ஸோ அங்க வந்து என்ன ஆகுது? இப்போ pH H+ கான்சன்ட்ரேஷன் என்ன ஆகும்? கம்மியாகும். pH என்ன ஆகும்? டெம்பரேச்சர் என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். ஓகே, இப்போ O2 ஓட இது பார்த்தாச்சு. இது வந்து ஆல்வியோலார் சாக். Alveolar sac, this is the blood vessels. இங்க என்ன நடக்குது? CO2 is given into the alveolar sacs, exchanged into the alveolar sacs, and O2 is exchanged into the blood vessels. Okay, blood capillaries. Okay, அடுத்து வந்து transport of CO2. CO2 வந்து நிறைய ஃபார்ம்ஸ்ல டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் வந்து in the form of it is dissolved form in the through plasma. Plasma மூலமா it can be transferred, and about 7% of the CO2 is transferred in this particular form. அடுத்து வந்து carbamino hemoglobin. Okay, so 20 to 25% of the CO2 is transferred in the form of carbamino hemoglobin in association with hemoglobin. Okay, அடுத்தது வந்து in the form of bicarbonates. 70% of the carbon dioxide, maximum carbon dioxide, is transported in the form of bicarbonates. Bicarbonates என்னது? HCO3 minus plus H plus. அதனால தான் வந்து H plus concentration வந்து increase ஆக decrease ஆகுது. ஓகே, H plus concentration எங்க increase ஆகுதுன்னு படிச்சோம். ஸோ டிஷ்யூல எக்ஸ்சேஞ்ச் நடக்கும்போது H plus concentration ஏன் இன்க்ரீஸ் ஆகுது? ஏன்னா PCO2 இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா HCO3 ஃபார்மேஷன் நடக்கும்போது H plus concentration இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ எந்த இடத்துல கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகுது அந்த இடத்துல H plus concentration. ஓகே, அதனால தான் வந்து இந்த HCO3 எப்படி carbon dioxide plus water will give you H2CO3, which will again give you HCO3 minus plus H plus. அதனால தான் H plus இந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, ஸோ இந்த மூணு ஃபார்ம்ல வந்து கார்பன் டை ஆக்சைடை டிரான்ஸ்ஃபர் பண்றோம். ஓகே, ஸோ இப்போ ரெகுலேஷன் பார்ப்போம். ஸோ ரெகுலேஷன் ஆஃப் யுவர் பிரீதிங், ரெஸ்பிரேஷன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நர்வஸ் ரெகுலேஷன். ஸோ நம்மளோட ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டர் அப்படின்னு ஒன்று இருக்கு. எங்க இருக்கு? மெடுலா ஆப்லங்காட்டால. ஸோ ஆஃப் த ஹைண்ட் பிரெயின். ஸோ இது என்ன பண்ணுது? இட் கேன் cause respiration or expiration or inspiration according to the neurons. Okay, and regulate the respiratory rhythm according to the need of the body. So directly inspiration expiration அதனால control பண்ண முடியும். Okay, the respiratory rhythm center. அடுத்தது வந்து pneumotaxic center. இது வந்து நம்ம pons region of the hind brainல இருக்கு. இது எப்படி வந்து மாடரேட் பண்ணுது respiratory rhythm center? by switching off point for inspiration. So inspiration வந்து switch off பண்ணி அந்த விதத்துல வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ஓகே, ஸோ இது வந்து ஒரு நியூரல் சிக்னல் மூலமா வருது. ஸோ த நியூரல் சிக்னல் ஃப்ரம் தி சென்டர் கேன் ரெடியூஸ் த டியூரேஷன் ஆஃப் இன்ஸ்பிரேஷன். ஓகே, ஸோ ரெடியூஸ் த டியூரேஷன் ஆஃப் இன்ஸ்பிரேஷன். அப்போ என்ன ஆகுது? பை ரெடியூசிங் த டியூரேஷன் ஆஃப் இன்ஸ்பிரேஷன், ஆர் வி இன்க்ரீசிங் த பிரீதிங் ரேட் ஆர் டிக்ரீசிங் த ரெஸ்பிரேட்டரி ரேட்? இன்க்ரீசிங் த ரெஸ்பிரேட்டரி ரேட் ஆஃப் த பிரீதிங் ரேட். ஓகே, ஏன்னா ஷார்ட்டர் இன்டர்வல்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன், அப்போ ஃபாஸ்டர் ரேட் இல்லையா? ஓகே, அடுத்து வந்து கெமிக்கல் ரெகுலேஷன் எப்படி நடக்குது? ஸோ இப்போ rhythmic center is very chemosensitive. It is very sensitive to CO2 and hydrogen ions. Okay, ஸோ இந்த இடத்துல கீமோ ரிசெப்டார்ஸ், யார் கீமோ ரிசெப்டார்ஸா ஆக்ட் பண்றா? your aortic bodies and the carotid bodies are acting as the chemoreceptors. ஸோ இந்த கீமோ சென்சிட்டிவா இருக்கும்போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் O2 கான்சன்ட்ரேஷன் ரொம்ப கம்மியாயிருச்சுன்னு வச்சுக்கோங்க பிளட்ல. O2 கான்சன்ட்ரேஷன் பிளட்ல ரொம்ப கம்மியாயிருச்சு அப்படின்னா the sensory organ will become activated and impulse வந்து நம்மளோட ரெஸ்பிரேட்டரி சென்டருக்கு அனுப்பும். இம்பல்ஸ் அனுப்பி என்ன சேஞ்சை கொண்டு வரும்? ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் வந்து ஆக்டிவேட் ஆகி இட் வில் இன்க்ரீஸ் த ரேட் ஆஃப் இன்ஸ்பிரேஷன். எப்போ O2 கான்சன்ட்ரேஷன் கம்மியாகும். ஓகே, ஸோ இந்த விதத்தில் தே கேன் ஆல்சோ ரெக்கக்னைஸ் த சேஞ்சஸ் இன் CO2 and H+ கான்சன்ட்ரேஷன். ஸோ இதெல்லாம் வந்து இட் கேன் டிடெக்ட் பண்ணி ஒரு இம்பல்ஸை வந்து ரெஸ்பிரேட்டரி சென்டருக்கு அனுப்புது. அது மூலியமா இன்ஸ்பிரேஷன் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்றோம். ஸோ இஃப் O2 levels are low, to increase the O2 concentration in the blood. Okay, okay, அடுத்து வந்து டிசார்டர்ஸ் ஆஃப் யுவர் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் பத்தி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆஸ்துமா. ஆஸ்துமால வந்து என்ன ப்ராப்ளம்? வாட் இஸ் த ப்ராப்ளம் ஹியர்?
ஓகே. இங்க என்ன நடக்குதுன்னா, உங்களோட ப்ராங்கை அண்ட் ப்ராங்கியோல்ஸ் வந்து இன்ஃப்ளமேஷன் நடக்குது. ஆனா ஏன்? டியூ டூ அலர்ஜிக் ரியாக்ஷன் டூ ஃபாரின் சப்ஸ்டன்சஸ். ஓகே. ஸோ சில பேர்னால இப்ப பாலன் அலர்ஜி வந்து பாலன் அலர்ஜில பார்த்தீங்கன்னா, அந்த அலர்ஜியோட ஒன் ஆஃப் த சிம்ப்டம் வந்து காஃபிங். யூசுவலி காஃபிங் வந்து ஒன் ஆஃப் த சிம்ப்டம்ஸ் ஆஃப் அலர்ஜி. ஓகே. தே கான்ட் ஸ்டாண்ட் சர்டன் திங்ஸ் இல்லையா? சில பேருக்கு வந்து பூனைக்கு அலர்ஜியா இருக்கும். சில பேருக்கு பாலுக்கு அலர்ஜி இருக்கும். ஸோ நெறைய பேருக்கு நெறைய விதமான அலர்ஜி இருக்கும். ஸோ அந்த அலர்ஜி எப்படி வந்து அத எக்ஸ்பிரஸ் பண்ணுது அந்த அலர்ஜிய? த்ரூ சிம்ப்டம்ஸ் லைக் காஃபிங், வீசிங் இந்த மாரி. இந்த காஃபிங், வீசிங்லாம் எப்படி நடக்குது? வென் த ஸ்மூத் மசில்ஸ் ஆஃப் த வால்ஸ் ஆஃப் த பிராங்கியோல்ஸ் அண்டர்கோ ஸ்பாசம்ஸ். அப்பதான் வந்து யூ வில் அண்டர்கோ தீஸ் காஃபிங்ஸ் அண்ட் வீசிங் அண்ட் ஆல் தீஸ் திங்ஸ். டிஃபிகல்டி டூ பிரீதிங் இதெல்லாம். ஓகே. ஸோ இன்ஃப்ளமேஷன் அப்போ ஆப்வியஸ்லி அப்படின்னா என்ன நடக்கும்? இன்ஃப்ளமேஷன் அப்போ ஸ்வெல்லிங், ரெட்னஸ் எல்லாம் நடக்கும் அந்த ட்ராக்ட்ல. ஓகே. அடுத்து எம்பைசெமா. எம்பைசெமால வந்து உங்களோட ஆல்வியோலார் வால்ஸ் வந்து டேமேஜ் ஆயிருச்சு. ஆல்வியோலார் வால்ஸ் டேமேஜ் ஆச்சு அப்படின்னா என்ன நடக்கும்? ஆமா. ஸோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மெட்டீரியல்ஸ் வந்து எஃபெக்டிவா நடக்காது, எஃபிஷியன்ட்டா. ஸோ எனஃப் அமௌண்ட் ஆஃப் ஆக்ஸிஜன் ஒன்ட் பி ரீச்சிங் யர் டிஷ்யூஸ். எம்பைசெமாவோட ஒரு மேஜர் காஸ் வந்து ஸ்மோக்கிங். ஓகே. ஸோ சிகரெட் ஸ்மோக்கிங் இஸ் a மேஜர் காஸ் ஆஃப் emphysema. Cigarette smoking can damage your alveolar walls and will decrease the surface area for exchange of gases. Okay. Okay, கடைசியா வந்து சில ஆக்குபேஷனல் ரெஸ்பிரேட்டரி டிஸார்டர்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க சில ஃபேக்டரிஸ்ல வொர்க் பண்ணும்போது சில சில ஏர் பொல்யூட்டன்ட்ஸ் இருக்கும். ஆர்சனிக் அண்ட் ஆல் தீஸ் ஏர் பொல்யூட்டன்ட்ஸ்லாம் இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த ஏர் பொல்யூட்டன்ட்ஸ் என்ன பண்ணும்? தே வில் காஸ் சீரியஸ் லங் டேமேஜ். சின்ன சின்ன மைக்ரோ பார்ட்டிகல்ஸா இருக்கும். ஸோ நம்ம இந்த மைக்ரோ பார்ட்டிகல்ஸை இன்ஹேல் பண்ணும்போது நம்ம லங்ஸ்ல போய் அக்யூமுலேட் ஆகிக்கிட்டு தே கேன் காஸ் டேமேஜ் டு த வால்ஸ் ஆஃப் த லங்ஸ். தட் இஸ் பாசிபிள். அண்ட் இந்த டேமேஜ் நடக்கும்போது நேச்சுரலி இன்ஃப்ளமேஷன் நடக்கும். ஸோ ஸ்வெல்லிங் வில் ஹேப்பன் இன்சைட் த லங்ஸ். இது வந்து ஒரு நாள் 2 நாள் நடக்காது. இது வந்து ப்ரொலாங்ட் எக்ஸ்போஷர் டு ஹார்ம்ஃபுல் ஏரோசாலிக் aerosols or harmful substances, toxic substances in the air. Okay. அதனால தான் வந்து ப்ரொடெக்டிவ் மாஸ்க்ஸ் வந்து போட்டுக்கணும் when you're working in such environments. That is also dangerous, but still up to an extent you can prevent it. Okay. ஸோ இந்த சாப்டர்ல எதுவும் டவுட்ஸ் இருக்கா ஆன்லைன்ல? எனி டவுட்ஸ் சாப்டர்ல? ரொம்ப ஈஸியான ஒரு சாப்டர். இன்ஸ்பிரேஷன், எக்ஸ்பிரேஷன் அப்போ இன்வால்வ் ஆயிருக்கிற மசில்ஸ், வால்யூம்ஸ், கெப்பாசிட்டிஸ், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ் இந்த இடத்துல கான்சென்ட்ரேட் பண்ணும். ஓகே, வெரி ஈஸி. Oxygen dissociation curve is also very important. 2 chapters எதிர்பார்க்கலாம். ஓகே. ஐ மீன் சாரி 2 கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம் இந்த சாப்டர்ல. இந்த ஸ்பீட் ஓகே எல்லாருக்கும். ஏன்னா இப்ப நம்ம போக வந்து இது இப்போவாவது ஓகே 3 சாப்டர் இன்னைக்கு கவர் பண்ணோம். போக வில் பி கவரிங் 5 சாப்டர்ஸ் 6, 7, 8 நிறைய சாப்டர்ஸ் நம்ம கவர் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா டைம் வந்து 2 hours தான் இருக்கும். ஸோ பேஸ் வந்து ஸ்லோவா நம்ம பிக்கப் பண்ணிட்டே போகணும். ஸோ யூ ஹேவ் டு கெட் யூஸ் டு இட். ஓகே. ஏன்னா இது நம்ம எனக்கு தெரிஞ்சு 4வது வாட்டி பண்றோம்னு நினைக்கிறேன் இந்த சாப்டர்ஸ். ஏன் 4th டைம் we are doing these chapters. டென் மினிட்ஸ் படிங்க. அதுக்கப்புறம் நேத்து கொஸ்டின் பேப்பர்ல சில டவுட்ஸ் இருந்துச்சு இல்லையா? அதை என்னன்னு கிளாரிஃபை
ஓகே. இப்போ சில டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அண்டர் ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டான்சஸ் விச் ஆஃப் த ஃபாலோயிங் அஃபெக்ட்ஸ் பாப்புலேஷன் டென்சிட்டி த மோஸ்ட்? சி 2 டைப் இருக்கு. ஒண்ணு வந்து நார்மல் சர்க்கம்ஸ்டான்ஸ், இன்னொன்னு வந்து ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டான்ஸ். அண்டர் நார்மல் சர்க்கம்ஸ்டான்சஸ் நட்டாலிட்டி, மார்ட்டாலிட்டி, பர்த் ரேட், டெத் ரேட் வந்து உங்களோட என்ன சொல்றது? இட் வில் அஃபெக்ட் த பாப்புலேஷன் த மோஸ்ட். அண்டர் ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டான்சஸ் இமிகிரேஷன் வில் ஹெல்ப் இன் த சேம் திங் இன் அஃபெக்டிங் த பாப்புலேஷன். ஆக்சுவலி இந்த ஆப்ஷன்ஸ்ல வந்து ஆப்ஷன் பி, பி, டி அண்ட் தென் அது 1 கிடையாது. ஆக்சுவலி அது ஐ. அது ஐ ஆக்சுவலி இமிகிரேஷன். தட் இஸ் த yes, yes, that. So it is actually I. So immigration is the answer. No, no, no. The answer is immigration because in the special circumstance under normal circumstances, yes, but under special circumstances, it's immigration. Okay. Okay. இப்போ அடுத்தது வந்து consider the following statements which are okay. So இந்த இடத்துல வந்து bears go into during winter வந்து என்னது hibernation. To எதுக்கு? To escape the cold weather. Conical age pyramid. Conicalனா என்னது? Broad base. And so அந்த age pyramidல வந்து அதாவது pre-reproductive phase is higher, the reproductive phase is smaller. அதுக்கும் இது post reproductive வந்து இன்னும் smaller. So what type of a population? Expanding population. Okay. Wasp pollinating a fig flower is an example of mutualism. Okay, the relationship is mutualistic relationship. An area with high level of species richness is known as hotspots. Okay, so option number B is the answer. Okay. அடுத்து consider the given statementsல வந்து assertion lichens can be used as industrial pollution indicators அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Yes, true. ஏன்னா lichen especially sulfur dioxide poisoning வந்து denote பண்றதுக்காக lichens can be used as bio indicators. ஆனா செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல ரீசன்ல lichens grow profusely in polluted areas. That is wrong because lichens are very sensitive to pollutants. So எங்க grow ஆகும்? Where there is less pollution. Lesser the pollution, more will be the growth of lichens because they are sensitive to these chemicals, especially sulfur dioxide. So reason is false, but the assertion is true. Okay, option A. Okay, வேற எதுவும் டவுட் இருக்கா? Only சொல்ல முடியாது, but it is a major pollinator. Okay, most of the pollination of that particular tree is taken care by the this thing, the wasp. Okay, so அப்படி சொல்லலாம். It's not the only one, but it is most of it is taken care of by the wasp. Okay, question number 125. நேத்து test number 15ல 125 is botany. By 35. One 25. Now 35. எங்கே கேட்குறாங்க? All the following are correct about the exponential growth of population. dt by dn கொடுத்துருக்காங்க. That is wrong. dn by dt வரும். Okay, dn by dt is equal to r. So option A is all correct. So எது incorrect ன்னு கேட்குறாங்க. So option A will be your dn by dt is equal to rn for exponential growth. Logistic எப்படி வரும்? dn by dt is equal to 1 minus n by k, not k minus 1 minus n by k. ஓகே ஓகே, அப்படி சொல்றீங்க. ஓகே ஓகே. எது பாப்புலேஷன்? எந்த கொஸ்டின் இது? எந்த கொஸ்டின்? பாட்னி.
botany zoology okay organism and population அப்ப botany ஓகே என்ன டவுட் கேக்குதா வாய்ஸ் எல்லாருக்கும் ஆடிபிளா இருக்கா am I audible related species so competition can exist between closely related species அப்படினு சொல்றாங்க இந்த இடத்துல வந்து can exist between closely related species அப்படினு சொல்றாங்க இந்த இடத்துல வந்து it is true ஆனா it is not only between closely related species but it can also exist between distantly related species okay so distantly related species க்கு இடையிலயும் வந்து the competition can exist so it is not limited to only closely related species so that is like partially correct அடுத்து என்ன சொல்றாங்க ஓகே
second concept என்ன சொல்றாங்க, the other is that the resources are limiting. So resources are limiting அப்படின்னு சொல்றாங்க. So that is the correct statement. So the first statement எப்படி இருக்கு, it is first statement is partially right. They are not entirely correct. Yeah, distantly related species கூட இருக்கலாம், as long as they require the same resources. As long as they require the same resources, it can be distantly related species கூட இருக்கலாம். Yeah. So for example, எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நீங்க ஒரு worms வந்து எடுத்துக்கிறீங்க. worms or insects பாத்தீங்கன்னா, these are food for the flying birds as well as the toads or the amphibians. So amphibians எங்க, aves எங்க, they are distantly related. ஆனா அதோட food source என்னவா இருக்கு, ஒரே food source தான் இருக்கு. different worms present in the running in the ground. ஸோ அந்த கேஸில் வந்து அதே மாதிரி இப்போ நீங்கள் ஸ்னேக்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் எடுத்துக்கிட்டா கூட different small organisms, herbivores, are source of food for both the eagles as well as the snake. So they are very distinctly related, but their source of food is the same. So that is not entirely correct. Resources must be limiting அப்படின்றாங்க. That is correct, but இங்க so கரெக்டான ஆன்சர் வந்து both are not entirely correct. So option 3 தான் ஆன்சர். First concept is entirely wrong in the first option. So that is not true. It is partially correct. First concept is right, while the second is partially correct. First option is correct in ranga, so that is not correct. It is partially correct. Third, both are not entirely correct. That will be the most apt answer. That will be the most apt answer. Both are entirely correct in the fourth option. That is not true. So both are not entirely correct. Option 3. First, see, statement என்ன சொல்றாங்கன்னா, competition occurs when closely related species compete for the same resources. So first pointல என்ன சொல்றாங்கன்னா, இந்த statement two concepts are emphasized. First concept வந்து closely related species. So நான் என்ன சொல்றேன்னா, correct, competition exists between closely related species, but it is not only among closely related species, it is also among distantly related species. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன் அந்த மாதிரி. So it's not entirely correct. ஓகே, வேற எதுவும் டவுட்ஸ் இல்லைன்னா கிளாஸ் இதோட முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் அட்டெண்டிங். ஆல் தி பெஸ்ட் ஃபார் டுடேஸ் எக்ஸாம். பாட்னிலே லாஸ்ட் கொஸ்டினா? According to Gauss law, competitive exclusion principle, two closely related species inferior one eliminated by இந்த இடத்துல போத் 1 and 2 ரிசோர்ஸ் பார்ட்டிஷனிங் பத்தி நம்ம ஏற்கனவே படிச்சோம். மேக்கர்த்தர் வந்து அவரோட எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா அந்த வாப்லர்ஸோட எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ கார்னல்ஸ் எலகன் ஃபீல்ட் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல என்னன்னா, தே ஆர் அதான் ஆமா. ஸோ கார்னல்ஸ் எலகன் ஃபீல்ட் எக்ஸ்பெரிமெண்ட் என்ன சொல்லுவோம்னா, ஸோ இவர் வந்து இந்த பார்னக்கிள்ஸோட எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா. ஸோ த பார்னக்கிள்ஸ் இன் இன்டர்டைடல் ஜோன்ஸ் வந்து அந்த எக்ஸாம்பிள் எடுத்து அவர் என்ன ப்ரூவ் பண்ணாருன்னா, காம்படிஷனுக்கு மட்டும் இல்லாம என்வாயன்மெண்டல் ஃபேக்டர்ஸ் அண்ட் அந்த நீஷே வேர் தே ஆர் பிரசன்ட், அது எப்படி வந்து காம்படிஷனை ப்ரிவென்ட் பண்ணுது அப்படின்ற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டக்ட் பண்ணார். ஸோ அந்த இடத்துல அவர் என்ன பண்ணார்னா, இட் அலவுட் ஃபார் கோ எக்ஸிஸ்டன்ஸ் இன் டிஃப்ரெண்ட் ஏரியாஸ். இப்போ வந்து நீங்க பார்னிக்கல்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, they usually in locomotion, they are in movement. Okay, they may attach to the backs of various aquatic animals. For example, whales நான் பார்த்தோம் இல்லையா. So they keep changing their environment. So இப்படி பண்றதுனால என்ன சொல்றது, they are avoiding competition. Okay, so the environment and the niche is helping in preventing the competition. கரெக்டா? ஸோ இந்த கார்னல்ஸ் எலகன் ஃபீல்ட் எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா இதை ப்ரூவ் பண்ணார். ஸோ இது என்ன பண்ணுது, இட் இஸ் கோயிங் அகெயின்ஸ்ட் வாட்
he gave, Gauss gave. ஸோ அதனால கார்னல்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் அண்ட் ரீசோர்ஸ் பார்ட்டிஷனிங் பை மேக்கர்த்தர். ஸோ அதுவும் வந்து அந்த வாப்லர்ஸோட எக்ஸ்பெரிமெண்ட், வாப்லர்ஸோட எக்ஸாம்பிளை யூஸ் பண்ணி எப்படி ரீசோர்ஸ் பார்ட்டிஷனிங் மூலியமா தே கேன் அவாய்ட் காம்படிஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ போத் தீஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஆர் ஹெல்பிங் இன் ப்ரூவிங் தட் Gauss is not true, not entirely true. ஆமா, we can. ஸோ இன்டர்ஸ்பெசிபிக் காம்படிஷன் நம்ம வந்து டெரிட்டரி எக்ஸ்பேண்ட் பண்றதுனால we can avoid interspecific competition. கரெக்டா? நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் ரீஜன்ல வந்து காம்படிட்டிவ் ஸ்பீஷீஸ் இருக்கு. நம்ம வந்து காம்படிட்டிவ் ரிலீஸ்ல என்ன படிச்சோம்? ஒரு டெரிட்டரியை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணி ஒரு ஸ்பீஷீஸ் வந்து அதோட டெரிட்டரி எக்ஸ்பேண்ட் பண்ணி வேற டெரிட்டரிக்கு மூவ் ஆகும்போது இட் இஸ் அவாய்டிங் காம்படிஷன் வித் த அதர் ஸ்பீஷீஸ் விச் வாஸ் பிரசன்ட் இன் தி ஒரிஜினல் டெரிட்டரி. ஓகே, so it is preventing competition by expanding its horizons, by expanding its environment, by making use of the environment. புரியுதா? இது வந்து எல்லா கேஸ்லயும் நீங்க வந்து ப்ரூவ் பண்ண முடியாது. தேர் ஆர் ஸ்பெசிபிக் எக்ஸாம்பிள்ஸ். இப்போ நம்ம பார்னிக்கிள்ஸோட எக்ஸாம்பிள் எடுத்து நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம்? பை எக்ஸ்பேண்டிங் இட்ஸ் என்வாயன்மெண்ட், பை கான்ஸ்டன்ட்லி கீப்பிங் ஆன் த ரன், constantly moving around, it is preventing competition by expanding its territory. Yeah, so certain examples it is applicable, not all the cases. Resource partitioning ன்னு சொல்றோம், அது வந்து again it will happen in only specific environments. It's possible, doesn't mean it is happening all the time. Yeah, so வந்து வேஸ்ட் வந்து செக்ரிகேட் பண்ணணும், வேஸ்ட் செக்ரிகேஷன் பண்ணணும், ட்ரை வேஸ்ட் வெட் வேஸ்டா பிரிக்கணும் வைக்கணும்னு ஒரு சிஸ்டம் இருக்கு. ஓகே, அதை ஃபாலோ பண்றவங்களும் இருப்பாங்க, அதே நேரத்தில் ஃபாலோ பண்ணாதவங்களும் மெஜாரிட்டி இருக்க தான் செய்வாங்க. ஓகே, எல்லா இடத்துலையும் வந்து பர்ஃபெக்டா ரீசோர்ஸ் பார்ட்டிஷன் நடக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ எவ்ரி திங் ஹேஸ் ஸ்டஃப் விச் ஃபாலோ இட் அண்ட் விச் டஸ் நாட் ஃபாலோ. ஓகே, வேற எதுவும் டவுட்ஸ் இல்லைன்னா கிளாஸ் இதோட முடிச்சுக்கலாம். அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் டுடேஸ் எக்ஸாம்.